ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டீமன் கார் ரீஇன்கார்னேஷன் அந்த மானுவா தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த மானுவாலாம் ஃபுல் வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டீமன் பேலஸில் தான் காட்டுறாங்க. எங் மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசரமாக சத்தம் போடுற குரலோடி தான் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஒரு வயசான ஏழ்ரு யார்கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எலிக்சர்லாம் ஒர்க் செய்ய மாட்டேங்குது, அதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ரொம்ப காலம் கடந்துடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம், ஒரு டிவைன் ரிலேமில் இருக்கவங்கள காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தாமதமாச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். யாரோ அங்கே பெட்டில் படுத்துருக்க மட்டும் தெரியுது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மட்டும் தெரியுது. அங்கே போக பார்க்கலாம். என்னோடய மாஸ்டரோட கீழ் டாண்டியன் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு, கண்டிப்பாக அதை குணப்படுத்தவே முடியாது. அதனால் என் மாஸ்டரோட ஆசைக்காண்டியே நான் இந்த கல்ட்டோட லாடா மாறுறதுக்கு நிறையா கல்ட்டில் உள்ள டெக்னிக்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஏழ்கிட்ட சொல்கிறார், எஸ் மை லார்ட், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சரி நீங்கள் செஞ்ச வேலையை மறுதிருப்பி போய் தொடருங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டுருக்கான். ஆமாம், என்னோடய மாஸ்டர் இப்போ நான் எப்படி காப்பாற்றுறது? ஷேப்பிங் கிளானோட அந்த எலிக்சரும் இப்போ ஒர்க் ஆகலை, எப்படி எதை வச்சு என் மாஸ்டரை காப்பாற்றுறது அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே எதுக்கு யாரும் நிற்கிறாங்க. ஜூனியர் லார்டு, என்ன கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் இல்லாத நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க போல் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், இது உண்மையிலேயே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு தான் அங்கிள் சியோ சேன், நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க போல் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன அங்கிள், இந்த உலகத்தை சுற்றி பார்க்க போனீங்களா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது, ஆனால் இந்த டீமன்கள்ட்டோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். லாடும் லாடும் ரொம்ப நல்லாவே பராமரிச்சிருக்கீங்க போல், நான் இருந்தால் தான் இது சரியாக நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஜூனியர் லாடாக உனக்கு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோவோட அங்கிள், நான் பார்க்குறேன் மாமா, உங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி உணர்வோடு இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சியோ சேன், அந்த பாம்பு கொஞ்ச நாள் தான் சுற்றி பார்க்க போயிருக்கான்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயும் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. நான் இங்கே ஜூனியர் லாடா இங்கே இருக்கும் போதே நான் அவமானப்படுத்துகிற மட்டும் பேசுகிறாரு. அட்டச்சை, கலந்துட்டிங்களாடா இதில் விஷத்தை, என்ன உங்களுக்கு வேணுமா, குடிக்க வரீங்களாடா அப்படின்னு ஹீரோ அந்த கப்பை பிடிச்சி நசுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கில்லிங் இன்னண்டோட ஹீரோவை நிறையா பேர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நினைக்கிறான், ஓ இவ்வளோ பேர் இருக்கீங்களாடா, சரி வாங்க ஒரு கை பார்த்துடலாம். அடே, இப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை ஆரம்பிக்கலாமாடா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எல்லாரும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருங்க. அடே, என்னோடய பேலஸில் வந்து என்னையே உங்களால் அட்டாக் பண்ண முடியுமாடா, அதுவும் எனக்கு போய் இவ்வளோ காசுலியான ட்ரிங்கை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களாடா, சூப்பராக நீங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எல்லாரும் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறாங்க. என்னாச்சு, அட்டாக் முடிஞ்சிருச்சா? இல்லை, இது ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லே, என்னோட இடத்துல வந்து என்னையே அட்டாக் பண்ண முடியும்னு நினச்சிட்டிங்களாடா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாஸ்டர், இந்தா வந்துட்டோம், நல்ல பிளானாக போட்டு வாங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடே, நான் முன்னாடியே உங்களுக்கு எச்சரிக்கை தரேன், ஒருத்தருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன், அப்புறம் அம்மா கூப்பிட்றாங்க ஆத்தா கூப்பிட்றாங்கன்னு ஓடக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஒரு செயின் அட்டாக் மட்டும் இருக்குது. ஒரே அட்டாக்கில் வந்த எல்லாருக்கும் போட்டு தள்ளிடுறாங்க ஹீரோ. சர்ட்டுன்னு ஒவ்வொருத்தனையாக பொந்து வந்துட்டுருக்கு அந்த செயின். லே, இவ்வளோ கேவலமாக பிளான் போட்டு வச்சுருக்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து ஹீரோ கேட்குறான். டேய், உன்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சா? நான் என்னமோ பெருசாக செய்வீங்கன்னு ஆசைப்பட்டேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அவங்கள பார்த்து, லீடர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோவோட அந்த அங்கிளை பார்த்து எல்லாம் கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறான், எல்லோரும் போயிட்டு அவங்க காலில் விழுந்து என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு கெஞ்சுங்க, ஒழுங்காக போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு அந்த அங்கிள் சொல்கிறான். ஒரு கொஞ்சோண்டு கிம்சன் கிளான் விஷத்தை குடித்தாலே டக்குன்னு செத்து போயிடுவாங்க, ஆனால் இவன் இன்னும் இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹீரோவோட அங்கிள். நண்பர்களே, மாமா மருமகன்னு வச்சுப்போம். மாமா, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உன் மண்டையை பொழந்து ரெண்டாக எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். மருமகனே, நீ அதை செய்ய முடியாமல் போனதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன், அதனால் சீக்கிரம் செத்து போயிடுறியா நீ அப்படின்னு ஹீரோட மாமா ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இனிமேல் மார்ஷல் ஆர்ட்ஸ் பயன்படுத்த முடியாது, அவனை நம்ம இப்போ முடிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு அந்த ஏழ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு மேல் இடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்கு, ஒரு அனாதையெல்லாம் எங்களாடா வைக்க முடியாதுன்னு, கண்டிப்பாக நம்ம இவனை கொன்னே ஆகணும், இவனால் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, இப்போ கொண்டுடலாம். என்ன கரெக்டு பயிலோலா, என்னால் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு விஷத்தை கொடுத்துவிட்டு இப்போ என்னை கொல்லனாலும் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இந்த கிழட்டு பூனையெல்லாம் சேர்ந்து என்னை கொல்லத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம், எல்லாரும் போய் அவனை அட்டாக் பண்ணுங்கடா, அவனை விடாதீங்கடா, இதான நம்மளுக்கான சரியான வாய்ப்பு, உங்களோட லீடர் யாருன்னு காட்டுங்கடா அப்படின்னு அந்த எல்டர் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோட மாமா, என்ன சொன்னேன், நான் உன்னை கான்குரர் பண்ண வந்திருக்கானா, இது மேலிடத்துலேருந்து வந்த ஆர்டரு, இது என்னால் மீற முடியாது, அவங்க தான் உன்னை இந்த எங்களாடு பதவியிலேருந்து கீழே இறக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஓஹோ, எனக்கு புரிஞ்சிருச்சு, அது யாராரு நான் கொஞ்சம் கெஸ் பண்ணட்டுமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த கெலக்ட் பயிலோட பேரை சொல்கிறேன் பாரு, போன் கோஸ்ட் மாஸ்டரு, தண்டர் கோஸ்ட்டு கிளான் மாஸ்டரு, அதுக்கப்புறம் டீமன் சாசரி மாஸ்டர், இந்த முட்டா பயிலோ தானே உன்னை இங்கே அனுப்பி வச்சது என்னை கொல்றதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். டக்குன்னு டென்ஷன் ஆகி, அவங்கெல்லாம் வெளியில் இருக்க கிளான் லீடர்ஸ்,
அவங்களோட சேர்ந்துட்டு இப்போ மாஸ்டர் ரொம்ப வீக்காக இருக்கப்ப அவங்களோட கை கோத்துட்டு இப்போ வந்து உங்களோட படையை வச்சு அட்டாக் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோ ஆமாம் சரியான டென்ஷன் ஆகி உன்னை சும்மா விட மாட்டேன்டா நீ இப்படி பேசுனதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீமன் ஆர்ட்டை பயன்படுத்தி ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போயிடும். ஹீரோ பக்கத்தில் வரும்போது, மாஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே இவனை வச்சுக்கலாம்னு, இந்த முட்டாள் இப்போ பண்ணதை பார்த்தீங்களா, எதிரியோட சேர்ந்துட்டு நம்மளோட முதுகில் குத்திட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் செவத்தில் அடித்து வச்சுக்கிட்டு ஹீரோட மாமா சொல்கிறான், நான் உனக்கு லாயல்ட்டியாக தான் இருந்தேன், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இது நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றை மட்டும் நான் கிடையாது, ஆனால் உன்னோட சாவு என் கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லிட்டு இருக்கான். டே கிழட்டு பையில ஏற்கனவே எல்லாத்தையும் சதி செஞ்சுவிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்தலாம் பார்க்குறிய, அதனால தான்டா நீ 3வது பிரிவிலே இருந்த அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோட மாமா கடுப்பாயி, டேய் நீ சும்மா சாகக்கூடாதுடா, ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சிக்க, நீ என் கையால் சாக போகிற, இந்த கல்ட்டை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நல்ல வழிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ நீ என்ன வேண்டாலும் சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் டக்குன்னு கத்தி கடப்பரெல்லாம் தூக்கிடுறாங்க. ஹீரோ சிரிக்கிறத பார்த்துட்டு, அவனடா இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னை சீக்கிரமாக முடிச்சிருந்துருக்கணும். ஆமாம் சாவர தருணத்தில் இருக்க, நீ எது வேணாலும் சொல்லுவ அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லிகிட்டு இருக்கான். என்ன மாமா என்னை பற்றி நீங்கள் மறந்துட்டீங்களோ நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு, கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு வாழை எடுக்கிறான். என்னது இந்த வாழா அப்படின்னு ஹீரோட மாமாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடறான். ஹீரோட மாமா ஒரு பயத்திலே இருக்கிறான். இது டீமன் வாள் தானே, இதை வச்சு இப்போ என்னடா பண்ண போகிற, இது அந்த டீமனோட வாளே தான் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த வால்லேருந்து பவர்ஃபுல்லான ஆறா வெளியில் வருது. அவனோட மாமாவே தூக்கி வெளில அங்கிட்ட அடிக்கிறான். அவன் யோசிக்கிறான், அப்போனா இவ்வளோ மாணவன் எப்போ சேர்க்க முடிச்சு அவனால் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே முட்டாவையில் என்னோட கொஞ்ச நஞ்சு இருக்க மாணவன் அந்த டீமன் வாலில் சேகரிச்சிட்டேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதனால தான் மாமா நீ பண்ணி அட்டாக்கு அது நல்ல மேஜிக்கை பயன்படுத்தி தடுக்க முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் கேளுங்க, ஒழுங்காக உங்களோட மாணவ பயன்படுத்தி ஒரு பேரியரை உருவாக்குங்க அப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்கிறான், எப்பா நீங்கள் கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ணுறான். ஹெல் சோல் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறான். எல்லாருக்கும் ஒரு மரண ஓலை சத்தம் கேட்குது. எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோட மாமா கண்ணில் மரண பயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஆன்னு கத்துறான் ஹீரோட மாமா. அவ்வளோதான் நம்ம ஜாலியாக முடிச்சிட்டான் அப்படின்னு அவனுக்கு மரணத்தோட விளிம்பில் இருக்கான் ஹீரோட மாமா. அமைதியாக இருக்க மட்டும் தெரியுது. டக்குன்னு ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃபார்மாட்டம் வந்து அந்த மொத்த கல்ட்டுமே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. ஹீரோ ஒன்றையும் தனியாக உட்காந்துருக்கான் ஒரு இடத்துல. ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு அந்த நாள் ஞாபகம் வர மாட்டா இருக்குது, நான் இப்படி தான் செத்து போகணுமா அப்படின்னு ஹீரோ எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோட போன வாழ்க்கையில் ஹீரோ போட்டு நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் காட்டுறாங்க. நல்லா அடிங்கிற இவனை அடிக்கிறது ஜாலியாக இருக்குடா, சரி ரொம்ப அடிச்சுட்டான் செத்து போயிடுவான் போல, சரி போதும் இவனை இங்கேயே விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அவங்க. உனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்கிட்ட வந்து சிக்கியிருக்க, அதனால தான் கொஞ்சமாக அடிச்சுட்டு போகிறேன், நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா அடிக்கிறேன் சரியா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அவன் போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, அவனுக்கு டான்டியன் டேமேஜாக இருக்குது, அவனுக்கு பாதி டான்டியன் தான் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கணும், நான் பார்த்ததை போய் நான் எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லணும், என்னை நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குது, நான் எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு அதை பார்த்துட்டு அந்த கல்லை எடுக்கிறான் ஹீரோ. என்ன நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு ஹீரோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் பண்ணி போய் ஹீரோ பேசிட்டு போனானே அவன் மண்டையிலேயே அடிக்க போகிறான் ஹீரோ. அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான், எப்பா அவனை அடித்தது போதும்ப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ மண்டையிலே அடிச்சிட்றான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லிட்டு உட்காந்துருக்கான், அடைச்சை அவனை அடித்ததுதான் போதும், என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்காங்களே அந்த 2 முட்டா பையலும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஓ நீங்களாம் டீமனா, அவங்கள்ட்ட சண்டை போகிற அளவுக்குலாம் என்கிட்ட தெம்பிள் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. யாரா அது? யங்மேன் உன்னோட கண்ணுக்கு ரொம்ப சத்தி இருக்க மாட்டே தெரியுது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோ டக்குன்னு பயந்து போய் பின்னாடி போயிட்டு, ஐயோ இவன் எப்படி இங்கே வந்தான், இவன் வந்ததுனால சென்ஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ அவரை பார்த்துட்டு சொல்கிறான், எப்பா நல்லா விலை உயர்ந்த ஆடையெல்லாம் போட்டிருக்காரு, சக்தி வாய்ந்த வாள்லாம் வச்சுருக்காரு, சத்தியமாக என்னை தேடி தான் வந்திருப்பாரு போல், அந்த முட்டா பயிலுவா இப்படிப்பட்ட ஆளை அனுப்பி வச்சுருக்காங்களே என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹீரோ என்னோடய கண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு தானே சொன்னீங்க, வேணும்னா என்னோடய கண்ணை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நீ உறுதியாக தான் சொல்கிறியா? ஆமாம் உங்களை பார்த்தாலே மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுற பெரிய ஆள் மட்டும் தான் தெரியுது, என்ன இந்த முட்டா பயலோட கண்ணு உங்களுக்கு வேணுமா?
எடுத்துக்கிட்டு போங்க, இது சபிக்கப்பட்ட கன்று தான், இந்த கண்ணை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சாகிறதுக்கு கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு அது நல்லா தெரியுமா, உன்னோட கண்ணு சபிக்கப்பட்ட கன்று தானே, கண்டிப்பாக அது சபிக்கப்பட்ட கண்ணு கிடையாது, சரியா, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு எதுக்கு நிற்கிற ஒரு ஹீரோவை பார்த்து. இது மட்டும் சிறப்பு வாய்ந்த சூப்பரான ஒரு குழந்தை பிறக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் கொடுக்கணும், ஏன்னா உன்னை மாட்டம் ஒரு குழந்தை பிறக்கிறதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ தான் என்னோடய மாஸ்டரை நான் கடைசியாக பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ கரண்டில் ஹீரோவை காட்டுறாங்க. அட்டாச்சை, என்னோட இந்த கெட்ட உடம்புனால தான் என்னோடய மாஸ்டர் ஒரு மோசமான நிலைமைக்கு போனார். நான் இப்போ ஒன்று இறந்து போய்த்தனா கண்டிப்பாக என்னோடய மாஸ்டர் தோற்று போனதுக்கு அர்த்தம். என்னோடய உடம்பு இப்போயே பாதி செதந்து போச்சு, அதனால் நான் அந்த டெக்னிக்கை தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி டைமை ரிவர்ஸ் பண்ணலாம். தன்னோட டீமன் வாலில் இருந்த கொஞ்ச நஞ்ச எனர்ஜியும் பயன்படுத்தி ஹீரோ எப்படியோ அந்த டெக்னிக்கை ஆக்டிவேஷன் பண்ணிடுறான். ஹீரோ சொல்கிறான், ஒரு வழியாக என்னோடய கொஞ்ச நஞ்ச மேஜிக்கை வச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டேன், எனக்கு லக் இருந்தால் தான் போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணி முடிகிறான். டக்குனு ஒரு சதம் இருக்குது, நீ ஒரு முட்டாள் குழந்தடா, நீ ஒரு வேலைக்காரியோட புள்ளனா நீ இப்பெல்லாம் பண்ணுவியா, நீ மண்டி போட்டு தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்து யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. இரு, என்ன நடக்குது இங்கே, என்னத்துக்கு என்னோடய உடம்புலாம் இவ்வளோ பயங்கரமாக வலிக்குது, ஓ அப்போனா அந்த டெக்னிக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். தேங்க்ஸ் அண்ட் ஹாவி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, நீ ஒரு கீழ்த்தரமானவன்டா, அதனால் நீ மண்டி போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த லேடி திட்டிகிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு, எப்பா இந்த உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, எப்படியாச்சும் இதை சரிப்படுத்தி ஆகணும், நம்ம இந்த உடம்புல வந்ததுக்கப்புறம் நம்மளை இந்த பொண்ணு ரொம்ப திட்டாளே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா உன்னோட மூத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கோம், எனக்கு மரியாதை கொடுக்காம என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அடிக்க போகும்போது ஹீரோ கையை தடுத்துடுறான். அத்தை, உன்னோட மூச்சு காற்று எனக்கு நாற்ற அடிக்குது, நீ அடிச்சிருக்க செண்டு, ஒழுங்கு மரியாதையே இந்த கட்டையை தூக்கிட்டாங்கிட்டு போறியா, டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இப்படி அவமானப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நீ தண்டனை கடைச்சே திருண்டா அப்படின்ட்டு ஹீரோட அத்தை ரூமை சாத்திட்டு வெளில போயிடுறான். நீ இங்கே தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும், அவள் என்னோடய அம்மாவாக இருக்க முடியாது, வேறு யாரோ என்னோடய அம்மா இருக்குன்னு சொன்னது எனக்கு நல்லா புரியுது. இந்த டெக்னிக்கு பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக யாராச்சும் இறந்து போயிருக்கணும், இல்லைனா இறக்குற நிலையில் இருந்திருக்கணும், அப்போ தான் இந்த டெக்னிக்கு உபயோகப்படும். இந்த உடம்பு ரொம்ப வேறு வீக்காக இருக்கே, எப்படியாச்சும் இந்த உடம்பை நம்ம ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முதல்ல நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்ட்டு என்னோடய டான்டியான், என்னோடய போன வாழ்க்கையில் டீமனில் கூட கட்டுப்படுத்துகிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருந்துச்சு. இப்போ இந்த உடம்புல டான்டியான் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நல்லா பயிற்சி எடுத்து பெரிய லெவலில் மாற முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக இந்த உடம்பை சக்தி வந்து தான் மாற்றி என்னோடய மாஸ்டர்னால் காப்பாற்ற முடியும். அந்த முட்டா பயிலுவோ எனக்கு துரோகம் செஞ்ச எல்லாரையும் நான் பழிவாக்குவேன் இருக்கான். சீஸ்வானில் இதான் டேங்க் கிளான். 6 பெரிய மார்ஷல் கிளானில் டேங்க் கிளான்னு ஒரு கிளானு, நல்லா பெரிய கிளான் தான் இது. எனக்கு தெரிஞ்ச வரையும் வெஸ்ட்டு சைடில் குன்லும் ஸ்கூல் இருந்துச்சு, அதே ஈஸ்ட்டு சைடில் பாய்சன் கிளானு 5 கிளான் அது இருந்துச்சு, அதோட நார்த்து சைடில் டீமன் கல்ட்டு அந்த பக்கம் தான் இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். டேங்க் கிளான் படையெடுத்து போனப்போ அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது விண்டு கிளான்னு சொல்லுவாங்க. அவங்க மொத்தம் 7 பேர், அவங்க ஒண்டியுமே எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள வழிநடத்தி போனவர் தான் டாங் சோ சேன். அதுக்கப்புறம் அந்த பாதையிலேருந்து வெளில வந்துட்டு அவருக்குன்னு ஒரு செட்டை உருவாக்குனார், அதான் 9 டிராகன்ஸ் டிவிஷன்னு ஒரு செட்டை உருவாக்குனார். டாங்மோ டாங்சானுக்கு ஒரு கிளானை கொடுத்தாரு. டாங்சான் வந்து 2ஆவதாக நிறுவன கிளான்னா அது இதுதான். அவருக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு தான் டாங்கியூ சின், 2ஆவது டாங்கியூ சான். 2ஆவதாக பிறந்த குழந்தை இறந்து பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த நாதேரி பையன் குடிச்சு விட்டு ஒரு வேலையை பார்த்து விட்டான். இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரியோட எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். அதனால் நான் வந்து பிறந்துட்டேன். அவன் பண்ண வேலையால் எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் நான் அவனோட மகன் தான், ஒரு வேலைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு சோறே போட மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் சோறுனாலும் போடுறாங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் உன்னோட சேர்ந்து பட்னியாக கிடக்கணும் போலையே அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீ போய்ட்டு உன் சித்திக்கிட்ட போயிட்டு தண்டனையை வாங்கிக்கடா, அப்போ தாண்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவனுக்கு கன்னத்திலே பலாறுன்னு ஒரு அறை விட்றான். அறையை வாங்கிக்கிட்டு சும்மா உருண்டுக்கிட்டு போயிட்டு 2 சுற்றி அங்கிட்டு போய் விழுவுறான். அடே நான் உனக்கு நல்லது செய்யதானடா வந்தேன், ஏன்டா இப்படி என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, டே தம்பி இதுக்கு மேலே நீ பேசின அதோட நீ கலையிடுவேன், டேய் ஒழுங்கு மரியாதையை போயிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சத்தம் தான் கேட்குது. நீ செஞ்ச தப்பா உணர்ந்துடுறா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஐயா சாமி தெரியாமல் சொல்லிட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ அடித்து மூஞ்சி கிஞ்செல்லாம் குழப்பி வச்சுருக்கான்.
ஐயா நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பணியோட செய்வேன். ஹியோ சாங் என்னன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணியோட செய்வேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி அப்படின்னா நான் உன்ட்ட ஒன்று கேட்டேனே, அதை எப்போ எடுத்துகிட்டு வர? ஐயையோ ஐயா நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரியா? அண்ணா நான் இப்போ விடைபடுறேன், என்னை விட்டுருங்கோள், நான் விட்டு நீங்கள் கேட்டதை எடுத்து வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த வேலைக்காரங்க எந்த ஓடுறான். அவன் போனதுக்கப்புறம் தலைவன் தன்னோட கையை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அடாச்சை அவனை அரைஞ்சதுக்கே என் கையெல்லாம் மறந்து போயிட்டேன். இவன் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்க. டேங்க்லேண்டில் இவனுக்கு ஒருத்தன் கூட ஃப்ரெண்டாகவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பைத்தியக்காரி இவனை தனிமையாகவே வச்சுட்டா, யாரோடையுமே சேர விடாமல். அதனால் இவனுக்கு எந்த ஒரு நண்பர்களுமே இல்லை. இப்போ நான் என்னோடய விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னா கண்டிப்பாக நான் பலசாலியாக மாறி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எப்படியாச்சும் என்னோடய இன்னர் எனர்ஜி அதிகரிச்சே ஆகணும். இவன் வந்து டேங்க்லானோட டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்கான், நான் டீமன் ஸ்வாடோட டெக்னிக்கை பயன்படுத்துவேன். இதுக்காச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சி நம்ம புதுசாக தான் டெக்னிக்கை பயன்படுத்தணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த டேங்க்லாண்டில் நிறையாவே எல்டர்ஸ்லாம் இருந்தாங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனா என்னோடய ஓல்டு மெமரிஸ் இருக்குது, அதை வச்சு என்னோடய மேல்டன்ட் என்னோடய எனர்ஜியை வச்சும் என்னோடய நினைவை வச்சும் என்னால் ஒரு இடத்த உருவாக்க முடியும். அது என்ன இடம்னா நான் அந்த இடத்த தான் உருவாக்குவேன். அது என்னன்னு சொல்ல வாங்க பார்ப்போம். ஹீரோ கையில் ஒரு புக் எடுக்கிறான். நான் இந்த பாய்சன் டெக்னிக்லாம் பயன்படுத்தினேன்னா கண்டிப்பாக இந்த டேங்க்லாண்டில் என் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது. ஆனால் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை நான் கற்றுக்கலான்னு தான், கற்றுக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த டெக்னிக்கை கற்றுக்கணும்னா உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான பாய்சன்லாம் எனக்கு தேவைப்படும் இந்த டெக்னிக்கை நான் கற்றுக்கணும்னா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். போன வேர்ல்டில் எனக்கு இருந்த அந்த ஐ இங்கேயும் ஒர்க் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஆமாம் நீங்களாம் எவ்வளோ நேரமாக என்ன பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்க தான் போகிறீங்களா அப்படின்னு யாரையா பார்த்து கேட்குறாங்க ஹீரோ. ஹீரோ சாவறதுக்கு முன்னாடி எல்லாரையும் போட்டு தரலான்னு அவங்க எல்லாரும் ஹீரோக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் மாமா. இவ்வளோ நேரம் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன், இது உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு ஹீரோ அவங்களை பார்த்து சொல்லிட்டு ஹீரோட மாமா கடுப்பில் சொல்கிறான். டேய் யோன்காவி, நான் உன்ட்ட இதை நான் மறுதிருப்பி சொல்ல மாட்டேன். வாய்ஸ் லீடர்ரா, என்ன இப்படி செய்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல்றா அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஹீரோட மாமா கத்திக்கிட்டு இருக்கான். அந்த எல்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஒழுங்கு மரியாதையாக சங்கிலி அவுத்துறா, இல்லைன்னா உன்னை இங்கே கொண்டுடுவோண்டா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் செஞ்சுக்கடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது முடியாது, அதோட நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்களோட யங் மாஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், அதோட என் மாமாவை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவனோட மாமா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரியான கடுப்பாயிரான் ஹீரோட மாமா. எப்பா இதுதான் எவன்லி டீமன் பேலஸோட லைப்ரரியா, கண்டிப்பாக எனக்கு இங்கே தேவையான ஒரு விஷயம் இருக்குது, அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த புக்கையும் கஷ்டப்பட்டு தேடி எடுத்துடுறான். எடுத்துகிட்டு நான் தேடி வந்தது இந்த டெக்னிக் தான், இதை தான் நான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த டெக்னிக்கோட பேர் பாய்சன் ட்ராகன் எசன்ஸ் ஆர்ட். இந்த டெக்னிக் தான் ஹீரோ தேடி வந்திருப்பான். ஹீரோ முன்னாடியும் சொல்லியிருப்பான் பாய்சன் டெக்னிக் தான் கற்றுக்க போகிறான்னு. டேங்க்லேருந்து ஒருத்தனை ஒதுக்கி வச்சாங்க, அவன் எங்களோட டீமன் கட்டில் வந்து சேர்ந்தான். அவனோட இந்த பாய்சன் டெக்னிக்கையும் எங்களோட டீமன் டெக்னிக்கையும் பயன்படுத்துறது அப்படின்னு அவன் தான் இந்த புக்கை உருவாக்கியிருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ படித்து பார்க்குறான். ஓ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தோம்னா கீயை வந்து பாய்சன் கீயாக மாற்றணுமா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து அந்த எல்டர்லாம் எங்களை ரிலீஸ் பண்ணுறான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்து அவனோட மாமா கீழே தரன்னு அவன்கிட்ட இழுப்பான். அவனும் பயந்துக்கிட்டு ஹீரோ பக்கத்தில் வந்துடுவான். ஹீரோ அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு பின்னாடி அவன் டீமன் ஒன்று நிற்கிற மட்டும் இருக்கும். ஹீரோவுக்கு பின்னாடி இருக்க அந்த டீமனை பார்த்துட்டு என்னது டீமன் லாடா, டீமன் லாடு எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனோட ஆறாவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு. அப்படியும் ஹீரோட மாமா அடங்க மாட்டான். ஹீரோவை பார்த்து ஹீரோட மாமா சொல்லுவான், என்னது இவ்வளோ பவர்ஃபுல்லாவா, இவ்வளோ நாள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தான் அவன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லுவான். ஹீரோ சொல்லுவான், நீ ஒரு ஸ்பிரிட்டாக இருந்தாலும் உனக்கு மறுபிறவி எடுக்கிறதுக்கு ஆசைங்கிறது ஒன்று இல்லையா, அப்படி ஆசை இருந்தால் நீ என்கிட்ட சொல்லலாம் அந்த விஷயத்தை அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை உன்ட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோட அம்மா எகிரிட்டு வந்துகிட்டு இருப்பான். டக்குன்னு எதையோ பார்த்து பயந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னது வேண்டாம் என்ன இப்படி பண்ணிடாத அப்படின்னு கதறிக்கிட்டு இருப்பான் ஹீரோட மாமா. விஷயம் தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கப்பா, உனக்கு ஒன்றையும் தெரியாது அப்படின்ட்டு ஹீரோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். ஹீரோட மாமாவோட சோலை ஒரு போல் மாட்டம் மாற்றி கையில் எடுக்கிறான் ஹீரோ. டக்குன்னு அதை எடுத்து வாயில் போட்டு நறுக்குன்னு ஒரு கட்டி கடிச்சிட்றான். எல்லா எல்லோரும் அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. மனுஷனாடா இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவை பார்த்து. ஹீரோவுக்கு நிறையா மெமரி ஷோ ஆகுது. ஆமாம் 11வது பிரிவில் அவன் எப்படி நிற்க முடியும், அவனை கொடுறது கிரிம்சனோட விஷம் தான் கரெக்டாக இருக்கும், அதை கொடுத்தா கண்டிப்பாக அவன் செத்து போயிடும் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறது ஹீரோட காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு. என்னோட டீமன் பாய்சன் டெக்னிக்கில் என்னோட மாமா இப்போ ஒரு அங்கமாக மாறிட்டார், அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், ஏன்னா என்னோட நல்லா பேசுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ அந்த எல்டர்ஸ்லாம் பார்த்து கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், இப்படியே வாயை திறந்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும்
முழுங்கியா வயிற்றுக்குள்ளே போயிடுவீங்க. சரி, டீமன் கல்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப ராயலாக தான் இருந்தீங்க. ஆமாம், அந்த சோசியலிட்டிங்கிற அந்த கிளானு இல்லைன்னா அவங்க யாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஹீரோ அவங்கள பார்த்து கேட்குறான். இல்லை நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான், எங்களை விட்டுருங்க, நாங்கள் கரெக்டாக தான் சொன்னோம் அப்படின்னு அவங்க கடந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு எந்த ஒரு பேருமே கிடையாது, நாங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, எங்களை விட்டுருங்களேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த எல்டர்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்படின்னா அவங்க நிறைய பேர் இருப்பாங்களோ, நம்ம நல்லா பிளான் போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த எல்டர்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோமே எங்களாடு, நீங்கள் சொன்ன மாட்டோமே, வேறு ஏதாவது ஒரு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு நம்மளை அழிக்கணும்னு பிளான் போட்டாங்க, அதில் தெரியாதனமாக நாங்கள் போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோட டீமனை தான் அவங்க கடவுளாக வணங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் சொல்கிறான், ஆமாம், என்னோடய மாஸ்டர் தான் அந்த டீமனை வச்சு வழங்கிட்டு வந்தாங்க. ஓ, முகம் தெரியாதே எவனோ ஒருத்தன் எங்களாடா மாறினோன்னே என்ன போட்டதில் பிளான் போட்டாங்களா அவங்க அப்படின்னு ஹீரோ அவங்கள பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க வந்து லீடரை விட அந்த அரக்கனை தான் அதிகமாக வழிபட்டாங்க அப்படின்னு அந்த எல்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அந்த கல்ட்டை எவன் உருவாக்கியிருப்பான், நமக்கு அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவங்க மனுஷனே கிடையாது, அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அரக்கனாக தான் இருக்கணும், அவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக இருக்க வாய்ப்பே இல்லை, நம்ம இயற்கையும் அழிக்க வந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நான் நினச்சதோட இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக என்னோடய இந்த பாய்சன் டெக்னிக்கை நான் மேம்படுத்தி ஆகணும். சரி, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அங்கே கட் பண்ணி போய் வேறு இடத்த கட்டுறாங்க. யாரோ சரியான கோவத்தில் ஏதோ சாடியை தூக்கி அடிச்சுட்டாங்க. அந்த பயலுக்கு எந்த முட்டாவேடா கொண்டு போய் சாப்பாடு பரிமாற சொன்னது ஒன்று அப்படின்னு அந்த வேலைக்காரனை பார்த்து அவள் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன நினச்சேன், இன்னும் 3 நாளில் வந்து அவன் என்கிட்ட காலில் மண்டி போட்டு என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சவன் நினச்சேன், அவன் எப்போ அப்படி நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கான். ஆமாம், அவன் உன்ட்ட என்னடா கொண்டு வர சொன்னான் அப்படின்னு அந்த வேலைக்காரனை பார்த்து அவள் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த நாட்டையும் ராஜ்யத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு 2 மாதத்தில் ஒருத்தனால இப்படி வளர முடியுமா? நல்ல வேலை அவன் என் பசங்க மேலே ஒன்றா கவனம் செலுத்தலை, அதோட என்னோட ஒரு பையனை கொண்டுட்டு நான் தான் 2 பேரை ஒன்றையும் வச்சுருக்கேன்னு வதந்தி பரவிட்டுருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஒன்றையும் கிளான் லீடர் வந்தோன்னே அவர் காதில் ஒளிஞ்சி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதை வேற நான் எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்னு ஹீரோட சித்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒருவேளை லார்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அவனை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அவன் ஒரு குப்பை, அவன் ஒரு பூச்சி, அந்த அசிங்கம்லாம் போயிட்டு எங்கள் லார்டுக்கு இதாக வரதா? அது இருந்தாலும் அவனுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுப்பாங்களோ, அவனுக்கு இந்த லார்டோட பிளட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக யாராச்சும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னோட 2 பசங்க ஒட்டி தான் கிளான் லீடராக மாற முடியும், அந்த அசிங்கம்லாம் கிளான் லீடராக மாறதுக்கு நான் விடவே மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோட சித்தி இப்போ கடந்து கத்திக்கிட்டு இருக்கா. டக்குன்னு அங்கிட்டு ஒரு சத்தம் கேட்குது. மேடம், கிரேட் மாஸ்டர் யூசாங் வந்திருக்காரு. என்னது, யூசாங் இங்கே இருக்கானா? இப்போதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு? அப்படின்னா அவன் தனியாக பயிற்சி எடுக்கிறான் போனான், அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோட சித்தி. அந்த வேலைக்காரன் சொல்கிறேன், அப்படின்னா நான் இங்கேருந்து போகலாமா அப்படின்னு கேட்டு அந்த வேலைக்காரன் இங்கேருந்து போகிறான். சரி, அந்த முட்டாப்பை ஏதாச்சும் செஞ்சானா கண்டிப்பாக என்கிட்ட வந்து சொல்லணும், எது செஞ்சாலும் என்கிட்ட வந்து சொல்லணும். சரி, இப்போ இங்கேருந்து அப்படின்னு அந்த வேலைக்காரனை வெட்டி விடுறான் ஹீரோட சித்தி. அம்மா, நான் உங்களை சந்திச்சதில் சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவனோட 3ஆம் மகன் வந்திருக்கான். சித்தி சொல்லிட்டு இருக்கா. மகனே, உன்னோட பயிற்சிலாம் முடிஞ்சிச்சா? பயிற்சிலாம் எப்படி போணுச்சு? அம்மா, நான் ஒரு வழியாக என்னோடய ஷேடோக்கு அவைக்கன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதோட நான் இன்னும் நல்லா பயிற்சி எடுத்து இன்னும் நிறையா வளரணும். எனக்கு தெரியும்டா மகனே, நீ கண்டிப்பாக ஜெயிப்பேன். அம்மா, நான் உனக்கு கேள்விப்பட்டேன், அந்த முட்டா பைய ஏதோ பிரச்சனை பண்ணானமே, உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அது என்ன உண்மையா? ஆமாம், அவனை நினச்சாலே எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, அதை விடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோவை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. யூசாங் சொல்கிறான், அம்மா, அவனுக்கு யாரோ நிழலில் இருந்து உதவி சேர மாட்டேன், எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது. நீ என்ன சொல்கிற? நீ சொல்கிறது என்ன உண்மையாக இருக்குமா அப்படின்னு அவனோட அம்மா அவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோட சித்தி. எதனாலனா 2 மாதம் ஒருத்தனால எப்படிமா சாப்பிடாமல் உயிரோடு இருக்க முடியும்? அது ஏதோ கொஞ்சம் ஆற்றல் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் இருக்கலாம், அவனுக்கு வேறு யாரோ உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அந்த சொல்லிகிட்டு இருக்கான் அவன். அப்போனா அந்த முட்டாளுக்கு யாரோ உதவி செய்கிறாங்களா அப்படின்னு ஹீரோட சித்தி கட்டுப்பாரான். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், என்னென்னா நம்ம அப்பா வராருல பண்டிகைப்போ, கண்டிப்பாக நம்ம அவனை அந்த பண்டிகையில் அவனை கலந்துக்க வைக்கணும். எதனால் அவனை கலந்துக்க வைக்கணும்? அவன் கலந்துக்கிட்டான்னா அவனோட மாஸ்டர் கண்டிப்பாக வெளில வந்து தானே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, இதை கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு ஹீரோட சித்தி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆமாம், அவனோட அந்த மாஸ்டர் அவனுக்கு எவ்வளோ தான் உதவி செஞ்சாலும் கண்டிப்பாக அவனால் சக்திசாலியாக மாற முடியாது, அவனை கண்டிப்பாக நான் க்ரஷ் பண்ணி அவனை ஒட்டைக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பற்றி அவனுக்கு தெரியாது, நம்ம ஹீரோ ஒரு டீமன் லாடாக இருந்தவன், அவனை போயிட்டு இவன் க்ரஷ் பண்ணி உடைக்கிறானா. நம்ம ஹீரோக்கு மாஸ்டருங்கிற யாரே தேவையே கிடையாது. கத்தரிப்பு கலரில் ஒரு
ஆறா வெளியில் போகிற மாட்டோம் காட்டுறாங்க ஹீரோட ரூம்லேருந்து. ஹீரோட வாயிலேருந்து அந்த ஆறா போயிட்டுருக்கு. சொல்லிகிட்டு இருக்காங்க, அவன் கண்டிப்பாக எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் டேங்க்லானோட உயர்ந்த நிலையை அவனால் அடைய முடியாது அப்படின்னு ஹீரோ பற்றி அவங்க பேசிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி ஒரு டிராகனே வந்து நிற்கிது. ஹீரோ கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த வேலைக்காரனை பார்த்து கேட்குறான், என்னது 6 வருஷம் ஆயிடுச்சா? எப்படி 6 வருஷம் ஆயிடுச்சு? ஆமாம் மாஸ்டர், உள்நாட்டு பொருளாக நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு, அதிலிருந்து நடந்து முடிஞ்சு இப்போ 6 வருஷம் ஆகுது அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா நான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா கொஞ்ச நாள் வராமல் 6 வருஷம் சென்று வந்திருக்கானா? இதனால் நம்பவே முடியலை, கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதோட அங்கே இருந்த ஹெவன்லி டீமன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியலையா, அவன் எப்போ வருவான்னு யாருக்கும் தெரியலையா. அதனாலே முரீம் அலையன்ஸை சேர்ந்தவங்க அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஹெவன்லி டீமன் எப்போ வருவான்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதே ரொம்ப பெரிய பயமாக இருக்குது அப்படின்னு அந்த வேலைக்காரன் ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கான். உண்மையிலேயே ஹெவன்லி டீமனை காணுமா? என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு ஹீரோ அந்த வேலைக்காரனை பற்றி கேட்குறான். அப்படின்னா என்னோடய மாஸ்டர் நான் உயிரோட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியலையே, நான் இப்போ என்ன பண்ணுறது? என் மாஸ்டருக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. நான் இப்போ டியான்சன் மலைக்கு ஓடி போகிறத தவிர வேறு வழி இல்லை. என் மாஸ்டரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட இப்போ காசு இல்லை, சரியான தகவலும் இல்லை. கரெக்டான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நான் என் மாஸ்டரை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த துரோகிகள் என்ன மாஸ்டரை கண்டுபிடிக்கலன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாகணும். அவங்களுக்கு என்ன மாஸ்டர் கிடைக்கலன்னா கண்டிப்பாக அடுத்து நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போய், அதுவும் டேங்க்லால நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அங்கே பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒருத்தர் தான் 10 மார்ஷல் ஆர்டிஸ்ட்லேயே பெஸ்ட்டாக சிறந்து விளங்குன ஒருத்தர், டாங் மூன் ஹியூக். கண்டிப்பாக அவர் பிளாக் ஃபேக்ஷனுங்கிற ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கிட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ஃபேக்ஷனில் ஒண்டி நான் போய் சேர்ந்துட்டேன்னா கண்டிப்பாக என்னால் எல்லா தகவலையும் கண்டுபிடிக்க முடியும் அவங்களோட குரூப்பில் இருந்தே அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கு. அதோட என்னோடய மாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான சதவீதமும் அதிகரிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கிட்ட ஒரு ஸ்பைடர் மாட்டை இருக்குது. அது சொல்லுது, நீ அந்த 12 டைகர் பிஸ்டில் நல்லா மாஸ்டர் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், இந்த டெக்னிக் என்னோடய உடம்பை வலிமைப்பட்டதும், இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா அவனோட உடம்பே ஒரு ஆயுதமாக மாறிடும். அதனால தான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி என்னோடய உடம்பை நான் இப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோட, இந்த பாய்சன் ட்ராகன் டெக்னிக் என்னோட டிமானிக் ஆர்ட் எல்லாத்தையும் கலந்து என்னோடய டெக்னிக்கை நான் ஒரு நிலையாக கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே ஸ்பைடரை பார்த்து ஹீரோ கேட்குறான், ஆமாம் என்னடா இவ்வளோ பெரிய மாத்திரையாக இருக்குது, இது என்ன போட்டு தள்ளதுக்கு எதுவும் பிளான் போட்டிருக்கியா அப்படின்னு அந்த கடல் 8 கால் பூச்சை பார்த்து ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் இல்லை, இது உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் ஹீரோ பார்த்து சொல்லிட்டு, அந்த ஸ்பைடருக்குள்ளே ஒரு எல்ட்ரோட சோலை தான் வச்சுருக்கான் ஹீரோ சொல்கிறான். ஏன்னா உன்னையும் அந்த மாத்திரை மட்டும் மாற்றி நான் சாப்பிட்றணுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை நான் உங்களுக்கு நல்லா தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அந்த பூச்சி கடந்து கதறிக்கிட்டு இருக்கு. ஹீரோ மாற்றி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னுக்கிட்டே ஹீரோ அந்த ஸ்பைடரை பார்த்து கேட்குறான் ஹீரோ, ஆமாம் அந்த டார்க் டிவிஷன் இப்போ எங்கே இருக்குது? அது எனக்கு தெரியல மாஸ்டர், ஆனால் நான் பயணம் போது அது எங்கே இருக்குதுன்னு நான் மறந்துட்டேன். ஆனால் இப்போ அவன் ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீரோக்கிட்ட அந்த ஸ்பைடர் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாம் அவன் பேர் என்ன சொன்னேன்? டாக்யூ சாங்கா ஏதோ ஒன்று. ஆமாம் மாஸ்டர், அவன் இங்கே இப்போ திரும்பி வராராம். லார்டு திரும்பி வர்றதுனால அவன் இங்கே வரான்னு நான் கேள்விப்பட்டேன். அதோட அவன் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ சதி திட்டம் உங்களுக்கு எதிராக தீட்டுற மாட்டான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் யங் மாஸ்டர் உங்களை பற்றி அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு. பைத்தியக்கார பையன், உங்களுக்கு தெரியாமல் வந்து உங்கள்கிட்ட போகிறான் அப்படின்னு சொல்லுது அந்த ஸ்பைடர். ஹீரோ அதை சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கிறான். அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை எப்படியாச்சும் கீழே தள்ளிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா? தெரியும். லார்டு வந்தோடனே அவர் முன்னாடியே நான் அவமானப்படுத்தி என்னோடய மாஸ்டர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை அவமானப்படுத்தி அவளோட பையனை அவள் வந்து இங்கே எங்களோட அறிவிக்கலான்னு நினைக்கிறான், அதுதானே அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பைடர் சொல்லுது, ஆமாம் உங்கள்கிட்டலாம் என்ன பண்ண முடியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு அந்த ஸ்பைடர் சொல்லுது. ஓ அப்போனா அந்த விழாவில் என்னை தோக்கடிச்சு என்னை அவமானப்படுத்தணும், அதுதான் அவங்களோட முடிவா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் நான் உள்ளே வரலாமா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கூப்பிட்றான். சரி உள்ளே வாடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த வேலைக்காரன் ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஹீரோ அதை பார்த்து கேட்குறான், என்னடா அது ஏதோ கொலகொலான்னு இருக்குது, அது வந்து பெரிய மென்டார் உங்களுக்கு கொடுக்க சொன்ன மறந்து, அது எனக்கு எதுக்குடா, எனக்கு தான் சாப்பாடே கொடுக்க விடான்னு சொன்னீங்களா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். என்னன்னு தெரில, பெரிய மென்டார் உங்களோட சக்தியெல்லாம் திரும்பி கொண்டு வரதுக்கு இந்த மருந்தை கொடுக்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் வெளிப்படையாகவே தெரியுதுடா நீங்கள் எனக்கு சதி பண்ணுறீங்கன்னு, அதையானே இப்படி சொத்தி வளைச்சி தலையை தொட்டு முக்க தொடுறீங்க. சரிடா நான் என்ன இப்போ எதுவும் கேட்காம இதை வாங்கி குடிக்கணும் அவ்வளோதானே. ஐயோ நம்ம தான் சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு அந்த வேலைக்காரன் பார்த்துட்டு இருக்கான். குர்றா இங்கே அப்படின்னு வாங்கி ஹீரோ மடக்கு மடக்குன்னு எல்லாத்தையும் குடிச்சிடறான் ஹீரோ.
பைத்தியக்காரங்க ட்ராகன் பாய்சன் எசன்ஸை ட்ரைனிங் பண்ணுற என்கிட்ட போய் இந்த விஷம்லாம் ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டாங்களோ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதில் என்னென்ன பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்கிறான் ஹீரோ. ஓஹோ, சோல் பர்னிங் பீஸுன்னு அதோட 5 முக்கியமான விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்களே இந்த பைத்தியக்காரங்க. சை, இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்ந்தா நல்லா இருந்திருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் சக்தியும் அதிகமாக கிடச்சிருந்துருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இதை பயன்படுத்துறது மூலம் கண்டிப்பாக என்னோடய டெக்னிக்லாம் வேறு லெவலில் போயிடும். ஆனால் இதை தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு பின்விளைவு இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நம்ம மன உளைச்சல் காலாயிருவோம் அதை தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே இருந்தால் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவளோட மைண்டையும் லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இது எனக்கு பிரச்சனை கிடையாது, இதில் கொஞ்சோண்டு அளவு தான் விஷத்தை கலந்துருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அட்டாச்சை, அந்த பைத்தியக்காரி சூனியக்காரி அவன் என்னோட யங் மாஸ்டருக்கு என்ன விஷத்தை கலந்து கொடுத்து வச்சுருக்கா, கண்டிப்பாக அவள் சூனிய பண்ணி தான் உங்களை ஜெயிக்கிறதுக்கு வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் கடந்து கத்திட்டு கிடக்கு. ஹீரோ அந்த ஸ்பைடரை முறைச்சி பார்த்து, டேய் நீ ரொம்ப பேசுகிறடா, போயிட்டு அந்த பைத்தியக்காரிக்கு யார் இந்த மந்திரத்தெல்லாம் போட்டு கொடுக்குறான்னு கண்டுபிடிச்சிட்டு வா, ஓகேவா, இந்த விஷத்தை கலந்ததும் யாருன்னு கண்டுபிடி. ஓகே சார், இந்த கிளம்பிட சார் அப்படின்னு அந்த ஸ்பைடர் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அப்படின்னா இந்த விஷத்தை எனக்கு கொடுத்து அவங்க என்னை ஒரு பைத்தியமாட்டம் ஆக்கி அவங்க கட்டுப்பாட்டு கீழேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ருக்காங்க. நான் இதை கொஞ்சம் ஏற்றுக்கிறேன் தான். என்னை கட்டுப்படுத்தணும்னு நினச்ச அந்த மந்திரவாதி எவன் நான் முதல்ல பார்க்கணும். அதுக்கு எங்கிட்டு என்னை முதல்ல உங்களால் கட்டுப்படுத்த முடியும்னு நினச்சிங்களடா, இந்த பைத்தியமாக மாற்றுறத வச்சு என்னை உங்களால் பைத்தியமாக மாற்ற முடியுமாடா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவனை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அங்கே கட் பண்ணி இப்போ ஹீரோட்ட ஒருத்த பேசிகிட்டு இருக்கான். நான் தான் உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட் சொல்லித்தர போகிறேன், இனிமேல் நான் சொல்லித்தரத்தை நீங்கள் கற்றுக்கலாம், அது கொஞ்சம் நேரம் ஆகிட்டு தான், ஆனால் நான் நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு அவன் சோம்பேறித்தனமாகவே ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு மாஸ்டர் வந்து, என்னோடய பேர் தான் டாங்கின்னு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மார்ஷல் ஆர்ட்ஸு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த டேங்க்லேண்ட்லேயே 5 மார்ஷல் ஆர்டிஸ்டில் இவனும் ஒருத்தன். நல்ல சக்தி வாய்ந்தவன் தான், ஆனால் பார்க்க கொஞ்சம் வயசான மட்டும் தெரியுது. எவ்வளோ சக்தி வாய்ந்த மார்ஷல் ஆர்ட்ஸாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். 4 நாளில் லாடு இங்கே வந்துடுவார், சரியா, அதுக்குள்ளேயும் நீ உன்னால் எவ்வளோ கத்திரிக்கோ அதெல்லாம் சொல்லி காட்டிடு, நானே என்னால் முடிஞ்சால் கற்றுக் கொடுத்துட்றேன். அதோட முக்கியமாக நீ என்னென்ன கத்திரிக்கன்னு கவனிக்கிறதா என்ன இங்கே வச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோவோட சித்தி ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாத்தையும் என்கிட்ட கரெக்டாக சொல்லிடணும், அவன் ஒன்றையும் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு ஹீரோவை பற்றி சொன்னதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க வச்சுருக்க அந்த மந்திரம் சூனியத்தெல்லாம் வச்சு என்னை காலி பண்ணிட்டு என்னை அவமானப்படுத்தி லாட முன்னாடி நான் தோற்று போய் அவமானப்பட்டு ஓடணும், இதுதான் அவங்க போட்டிருக்க பிளானு. இது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ நீங்கள் எனக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கேட்குறான், என்னது தேர்ந்தெடுத்த மார்ஷல் ஆர்ட்ஸா? ஆமாம், 2 வாட்டிலாம் காட்ட மாட்டேன், ஒரே வாட்டி தான் காட்டுவேன், ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அந்த டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. என்னது ஷேடோ மட்டும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் போகிறானா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் நல்லா பார்த்துக்க, இதுதான் ஸ்டேட்டோ ஸ்டெப்பு. என்னது இதுதான் ஸ்டேட்டோ ஸ்டெப்பா? ஆமாம், உங்கள் யங் மாஸ்டர் என்னத்தை பயன்படுத்துவான், அவனும் இது மட்டும் தான் பயன்படுத்துவான், நான் இப்போ சொல்லி கொடுத்தேன்னே இது வந்து பேசிக் தான், இதோட அட்வான்டேஜ்னு அவன் பயன்படுத்துவான் அப்படின்னு ஹீரோ பற்றி அவன் மாஸ்டர் சொல்லிட்டு. ஓ, அப்போனா என்ன எல்லாரும் மூலையும் மட்டமாக கட்டுறதுக்கு இப்படி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஷேடோ டெக்னிக் ரொம்ப பெர்சைஸானது, இதோட பாய்சன் டெக்னிக்கும் அதோட கில்லிங் டெக்னிக்கும் பயன்படுத்தினா எவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அதோட நான் இந்த தெரியுத ஸ்டெப்லாம் இதை பார்த்து நீ அந்த டெக்னிக்கை நல்லா கற்றுக்கலாம், அதனால தான் நான் ஸ்டெப்லாம் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ மாஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லி. சரி, நான் இந்த ஸ்டெப்லாம் படித்து வச்சுட்டேன், இதை பார்த்து இன்னும் 4 நாளைக்குள்ளே கற்றுக்க. டேய் என்னடா சொல்லிட்டு போகிறேன், 4 நாளைக்குள்ளே கற்றுக்கணுமா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்பான். ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு ஹீரோ அவனை மாஸ்டர் கூப்பிட்றான். உனக்கு இப்போ என்னடா அவன் அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கேன்டா, நான் உங்களுக்கு ஒரு பெட்டு கட்டுறதுக்கு ஆசையாக இருக்கேன், 300 வெள்ளி நாணயம் இதை கட்டுறேன், நான் இப்போயே இந்த ஷேடோ டெக்னிக்கை பண்ணி காட்டிடுறேன், ஆனால் பெட்டுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். இது டேங்க்லானோட ஸ்பெஷல் டெக்னிக்கு, இதை உடனே கற்றுக்கலான்னு இந்த முட்டாப்பை எப்படி யோசிச்சிருக்கலாம், பந்தயம் கட்டான பந்தயம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துப்போம் அப்படின்னு அந்த மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல், சரி நான் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு ஹீரோக்கு ஒரு டவுனில் சொல்கிறான். அவன் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்போனா விடுங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு போகிற மட்டும் போயிட்டுருக்கான். ஹீரோவை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா சொல்லிட்டு போகிறேன்னு. ஹீரோ அங்கே போய் நின்றுட்டு, சரி இப்போ என் டெக்னிக்கை காட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோ சரட்டுன்னு அங்கே மறையிற மட்டும் தெரியுது. ஸ்பிளிட் செகண்டில் அவனுக்கு பின்னாடி வந்துடுறான். எப்பட்றா அதுக்குள்ளே எப்பட்றா கற்றுக்கிட்டான் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, எப்பா 30 வெள்ளி நாணயங்க நான் எடுத்துக்கிறேன், சரி நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். இதோட இந்த எபிசோடு முடிய போகலாம். ஹீரோ ஃபிளிப் செகண்டில் அவன்கிட்ட இந்த காசை ஆட்டி போட்டிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சு அதுலேருந்து இப்போ நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாம் வாங்க.
அந்த மாஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லும், அடே இதெல்லாம் வாய்ப்பே இல்லைடா, எப்புட்றா இதெல்லாம் மோசடி, கண்டிப்பாக இதெல்லாம் மோசடி அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த மாஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், என்ன சார் சொல்கிறீங்க, நான் இப்போ தான் இதை செஞ்சு காட்டினேன், இது என்ன மோசடிக்கிறீங்க, எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது, நான் இப்போ தான் அதை செஞ்சு காட்டினேன், அதுக்குள்ளேயும் இப்போ இப்படி மோசடின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அது உண்மைதான், அப்படின்னா உனக்கு உண்மையிலேயே நீ அதை ஒரு வாட்டி பார்த்தோன்னே செஞ்சிட்டியாடா அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ, ஆமாம் நான் செஞ்சிட்டேன், என்ன மதுரைப்பையும் செஞ்சு காட்டுமா அப்படின்னு அந்த மாஸ்டரை பார்த்து ஹீரோ கேட்குறான். அடே ஏதோ ஒரு கலையை சீக்கிரம் கற்றுக்கிட்டேன்னு ரொம்ப மேதாவி நினச்சிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு அந்த மாஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன மாஸ்டர் உங்கள் பாக்கெட்டும் காலி ஆகிடுச்சு அப்படியே கிளம்பிட்டான்னு நினச்சிங்களா, நீங்களும் கொஞ்சம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடே இங்கேயே காத்துக்கிட்டுறா, இந்த போயிட்டு பந்தய காசை நான் எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் போகிறாரு. ஆகா நிறைய நம்மளுக்கு பந்தய காசு வரும் போலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுக்க அந்த மாஸ்டர் நினைக்கிறான். அடே எனக்கு இன்னும் ஒரே ஒரு மாஸ்டர் ஆர்ட்ஸ் தான் தெரியும்னு நினைக்கிறியாடா, நான் உன்னோட சீனியர்ரா, எனக்கு நிறைய மாஸ்டர் ஆர்ட்ஸ் தெரியும்டா, கண்டிப்பாக நான் உன்னை பீட் பண்ணி என்னோட காசெல்லாம் பிடுங்கோண்டா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர். இப்பா அவன் என்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், எப்பட்றா இவன் சும்மா பார்த்தோன்னே எப்பட்றா கற்றுக்கிட்டான் அப்படின்னு கண்டிப்பாக என்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், அதுக்கு வேறு வழி இல்லை, ஆனால் அதுதானே உண்மை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் மார்ஷல் ஆர்ட்ஸே கற்றுக்கல, என்னோட மோதின எல்லாருமே மிகப்பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்கள், அதனால தான் இது மட்டும் என்னால் ஈஸியாக காப்பி பண்ண முடிஞ்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். பேசிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஆமாம் மாஸ்டர், ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இந்த காசை நம்ம அவர்கிட்ட எப்படி எடுத்தோம்னு இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு விளக்குனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்பிரிட் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவர் ரொம்ப பெரிய மார்ஷல் ஆர்டிஸ்டா, ஆனால் ஸ்பிரிட்டை வச்சு லேசாக அந்த காசை தட்டி விட்டேன், ஈஸியாக தூக்கிட்டு வந்துட்டேன், இந்த ஒரு சின்ன ட்ரிக்கில் போய்த்து மாட்டிக்கிட்டாரியா அவர் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆகா நம்மளுக்கு புதுசாக சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரா மாஸ்டரு, அவரோட வேலைக்கு வேட்டு வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நம்மளால் எவ்வளவு பிடுங்க முடியுதோ அவ்வளோது அவர்கிட்ட பிடுங்குறோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே சின்ன பயலை, என்னக்கிட்டே சவால் விட்றியாடா, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ தற்காப்புகளை இருக்குது, கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் காலி பண்ணுறேன்டா, அவன்கிட்ட இந்த பிடுங்கிடுறேன்டா அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே ஒரு 4 மணி நேரம் கழித்து காட்டுறாங்க. பட்டர்ஃப்ளை டெக்னிக், இது உடம்ப ஹார்டன் பண்ணுற டெக்னிக்கு, அடுத்தது இது ஹார்ட் அண்ட் கிக் டெக்னிக் அப்படின்ட்டு ஹீரோ எல்லா டெக்னிக்கையும் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர். ஐயையோ என்கிட்ட இருக்க காசு மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டானையா, நான் இப்போ என்னடா பண்ணுவேன், அடே என்னடா எல்லாத்தையும் இப்படி கற்றுக்குற அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும் போதே அந்த 2 ஸ்பிரிட்டு சொல்லிகிட்டு இருக்கு. அடே அவன்கிட்ட மாட்டி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அது எனக்கு இப்போ தான்டா புரியுது, அதையாண்டா ஞாபகப்படுத்த அப்படின்னு இன்னொரு ஸ்பிரிட்டு கேட்குது. அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ, அதெல்லாம் திருப்பி சொல்லாத, எனக்கு பயமாக இருக்குல்ல. அந்த மாஸ்டர் முட்டி போட்டு, அடே இனிமேல் எனக்கு பேங்கில் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டாங்கிறா. உண்மையாவா, இனிமேல் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே, அவ்வளோதானா உங்கள்கிட்ட வேறு எதுவும் இல்லையா, சரி நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு சொல்கிறேன், இந்த இருக்குல்ல இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் ஒட்டு மொத்தமாக பெட்டு கட்டுறேன், அதை வச்சு நீங்கள் முடிஞ்சால் என்னை ஜெயிச்சிங்க. அடே என்ன எதுவும் அடிமையால் விற்க போறியாடா அப்படின்னு அந்த மாஸ்டர் ஹீரோ பார்த்து கேட்குறான். சேச்சே நான் உங்களை போய் எப்படி பண்ணுவேனா, அப்படிலாம் பண்ண மாட்டேன் மாஸ்டர், நீ பண்ணாலும் பண்ணுவேடா அப்படின்னு அந்த மாஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னால் காப்பி பண்ணவே முடியாத அதுவும் ரொம்ப பயங்கரமான ஒரு டெக்னிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக இங்கே இருக்க காசு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு ஹீரோ அவனோட மாஸ்டரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது வேறு ஒன்றும் இல்லை, டெம்பெஸ்ட் டான்ஸு தான். என்ன சொல்கிறீங்க மாஸ்டர், நீங்கள் தப்பான ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வெள்ளாட்டா தெரியுதா இதை பார்த்தா அப்படின்னு ஹீரோ பார்த்தா கேட்குறான். இல்லை நான் தப்பாலாம் கேட்கலையே அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போதே அவனோட பயங்கரமான ஆறாவை வெளியிட்டு நிற்கிறான். ஹீரோ பார்க்குறான், என்ன ஒரு ஆறாடா இது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு. மிச்சம் எந்த ஒரு டெக்னிக்கும் பயன்படுத்தினாலும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் டெம்பே டான்ஸுங்கிறது அது ஒரு மோசமான விஷயம் மாஸ்டர், அதை பற்றி பேசுகிறத நிறுத்துங்க, இனிமேல் இதை பற்றி பேசுகிற வேலையை வச்சக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான் அவனோட மாஸ்டர். நீங்கள் சும்மா மேலோட்டமாக காட்டின வண்டியும் போதும், நான் அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாஸ்டர், நீங்களும் இந்த ரத்தத்தில் அதுவும் இந்த குடும்பத்தில் ஒருத்தந்தான், அதனால் உங்களுக்கு காட்டுறேன், நான் முதல் மகனுக்கும் 3ஆவது மகனுக்கு இது சொல்லி கொடுத்துருக்கேன் தான், ஆனால் உங்களுக்கும் நான் இதை மேலோட்டமாக காட்டுறேன் அப்படின்னு ஹீரோகிட்ட அந்த மாஸ்டர் சொல்லிடுறேன். டாங்கோன், நான் உங்கள்கிட்ட பிளட் நைட்டை பற்றி பேசலை, நான் இதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா தான் கேட்குறேன். அட்டாச்சே இவன் பிடிவாதமாக இருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மாஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ பார்த்து. டெம்பஸ்டானியோட கடுமையான போர் வீரன் டாங்கேன், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு ஹீரோ கத்துறான். எனக்கு அந்த டெம்பஸ்டானியோட நோக்கம் எதுவும் இல்லையா, இல்லை அது கற்றுக்கிற தகுதி எனக்கு இல்லையா, இப்போ சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு,
ஐயோ இவன் வேற ஒருத்தன் அதை வேற ஞாபகப்படுத்துறானே அப்படின்னு அந்த மாஸ்டரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோட மாஸ்டர் யோசிக்கிறாரு, இந்த பனி புயலில் எவ்வளவோ இழப்பை நாங்கள் சந்தித்தோம், ரொம்ப நிறைய இழப்பை சந்தித்தோம். அந்த நேரத்தில் நான் மனசு தளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ இவனை பார்க்கும் போது எனக்கு அது திருப்பி வந்த மாட்டே தெரியுது. என்னையே ஆச்சரியப்பட வச்சுட்டடா, என்னையே உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வச்சுட்டியே அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்து சொல்கிறான், எப்பாடி என்ன வலிக்குது டேய், அதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு இது சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்? நீ இந்த ஷேடோட்டை போய் நீ சொல்லி கொடுத்துட்டீங்க இந்த ஓடலாம் தானே திட்டப்பட்டிருந்தேன் அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். எப்பா அதெல்லாம் இல்லைப்பா, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். அது ஷேடோட்டை பண்ணி சீக்கிரம் கற்றுக்கணும்ல, அதனால தான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு ஹீரோட்ட எழுப்பிட்டு இருக்கான். சரி, உன்னோட தகுதியை நீ நிரூபிச்சிட்ட, எனக்கு நீ என்னோட சவாலை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த மாஸ்டர் சொல்லிட்டு, ஆமாம் இவ்வளோ நாளும் உனக்கு இந்த சக்தி இல்லை, திடீர்னு 2 மாதத்தில் எப்படி இவ்வளோ சக்தி உனக்கு அதிகரிச்சிச்சு, அதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்தவங்க கேட்டுட்ருக்கான். அது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ இவ்வளோ நாளாக உன்னோட கல்டிவேஷன் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருந்துருக்க உன்னோட ஆண்டிக்கு தெரியாமல், கரெக்டு தானே? ஆமாம் அதான் உன்னோட சக்தியெல்லாம் மறைச்சி வச்சுருந்து இப்போ எதுக்கு வெளில கொண்டு வர? இது மட்டும் பண்ணினா உன்னோட குடும்பத்துக்கு பெரிய ஒரு துரோகம் செய்கிற மாட்டம் இருக்கும்ல அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான். எப்பாடி நான் உன்ட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் கேட்டேன். ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இது எதுக்கு இவ்வளோ மோசமாக கேட்குறீங்க அப்படின்னு ஹீரோ அந்த மாஸ்டரை பற்றி கேட்டுட்டு இருக்கான். நம்ம எங்களோட பற்றி அவனுக்கு தெரியாது போல், சீக்கிரமே அவனும் நம்மளை மட்டும் ஆவியாக மாறிடுவான்னு நினைக்கிறேன். அதோட நம்மளை அவனால் பார்க்க முடியாது, அவன் மாறினதுக்கப்புறம் நம்ம அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு அவனோட ஸ்பிரிட்லாம் பேசிகிட்டு இருக்கு. ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கான். ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்து கேட்குறான், ஆமாம் இப்போ அடுத்து என்ன சொல்லித்தர போகிறீங்க எனக்கு, நான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அந்த ஸ்பிரிட்லாம் சொல்லுது, மாஸ்டர் இதே மட்டும் பேசிக்கிட்டே இருங்க, அவனை உங்களோட ஃபன்னான வார்த்தையில் அவனை மைக்கி நம்மளோட அடிமையாக மாற்றிடணும் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்லாம் சொல்லிட்டு இருக்கு. இவனை நம்மளோட அடிமையாகவே மாற்றி ஆகணும் அப்படின்னு ஹீரோ வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஆமாம் அவன் எங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தனியாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர். சரி இங்கே பார், நான் உனக்கு சரியான டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, நேரம் வந்துருச்சா மாஸ்டர்? சரி, நான் தான் டேங்கூன் ஆஃப் தி டேங்க் கிளான். என்னோடய மாஸ்டருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள். என் மாஸ்டர் சொல்லிக் கொடுக்குறத நான் பெருமையாக கற்றுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அந்த மாஸ்டரும் ஹீரோ பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் தேறிடுவான் போலையே, டெம்பஸ்ட் அணியோட விண்டு வரையாறானா உன்னோட கோரிக்கையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். நல்லா பார்த்துக்க, நான் முன்னே சொல்லிக் கொடுத்த மார்ஷல் ஆர்ட்ஸோட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான். நல்லா கவனமாக பார் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அவன் அந்த டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்க போகிறான். சரி, இதுக்கு பெட்டாக என்ன வைக்க போகிறீங்க? ஐயோ இதுக்கு பெட்டா? சரி நீயே சொல்லு. ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சோறும் சரக்கும் வாங்கி கொடுக்கணும், இதுதான் பெட்டு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, நான் இதில் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் இதில் ஜெயிச்சுட்டு சோறும் உங்களால் முடிஞ்சால் இன்றைக்குள்ளே சொல்லிக் கொடுக்க பாருங்க அப்படின்னு ஹீரோ. அந்த சரக்கு பாட்டில் எனக்கு தான்டா சொந்தம் அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் ஹீரோட மாஸ்டர். நல்லா பார்த்துக்கடா, நான் உனக்கு சொன்ன மட்டுமே இந்த டெக்னிக்கை இப்போ உனக்கு காட்ட போகிறேன். இது உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது தான், ஆனால் நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் சொல்லித்தரேன்னு. இந்த டெக்னிக்கை நல்லா கூர்ந்து கவனி அப்படின்னு ஹீரோட்ட அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், தி டெம்பஸ்ட் விண்டு, எங்களோட டெம்பஸ்ட் விண்டில் அடுத்து நீ தான் சேர போகிற அப்படின்னு ஹீரோ பற்ற மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். சரி மாஸ்டர், நீங்கள் சொல்லிக் கொடுத்தது போதும், அப்போனா நம்ம 2 பேரும் இந்த காசை 2 பேருக்கும் சரிசமமாக பிரித்து எடுத்துக்கலாம், ஓகேவா? சரி வாங்க சாப்பிட போவோம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து மாஸ்டர் சாப்பிட அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். அடே பேசாமன்னா அதில் தோற்று போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் பந்தயத்தில், இப்படி என்னை போட்டு வாட்டி எடுக்கிறானே அப்படின்னு உறைஞ்சி போய் பார்த்துட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா ஹீரோ போட்டு வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான் சாப்பாடை. அடே நீ மனுஷனே இல்லைடா, என்னடா இப்படி போட்டு தின்னுக்கிட்டு இருக்க, உனக்கு வயிறா வேறு எதுவுமாடா அப்படின்னு ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்பா இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுடா அங்கிட்டு ஒருத்தங்கிறான். ஆமாம் யங் மாஸ்டருக்கு இன்னும் நிறைய சாப்பாடில் எடுத்துகிட்டு வரட்டாமா அப்படின்னு இன்னொருத்த வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அடே என்னோட மொத்த பணத்தையும் காலி பண்ணிட்டான் ஐயா, இவனோட இனிமேல் சாப்பிட வரக்கூடாதுடா, டேய் போயிட்டு எனக்கு கொஞ்சோண்டு சரக்கொண்டி எடுத்து வாடா, வேறு எதுவும் வேணாண்டா அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து, எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு பெரிய குடிக்காரன்னு, அதனால் நம்ம இங்கே இவ்வளோ விலை வந்து இடத்துக்கு வரத்துக்கு தேவையா? நான் அப்பயே சொன்னேன் ட்ராகன் டவருக்கு போகலாம்னு, நீங்கள் தான் கேட்கலட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கடைக்காரன் சொல்கிறான், இந்த பார் வந்து இங்கே இருக்கிறதுல ரொம்ப பிரபலமான ஹோட்டலு, அதனால் நீங்கள் இங்கே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் காசு தான் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு அந்த ஹோட்டல் வாழ்னு சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை என்னோட 1 வாரத்துக்கான காசை நீ காலி பண்ணிட்டாடா, அதோட ட்ராகன் டவருக்கு போனால் நீ இன்னும் எவ்வளோ திப்புன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தானே உன்னை இங்கே அழைச்சிருந்தேன் அப்படின்னு அவன் மாஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ டிமாண்டிக் ஆட்டோன்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ நினைப்பான், கண்டிப்பாக இது யாருக்காச்சும் தெரிய வரும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஸ்பிரிட்லாம் கேட்கும் ஹீரோவை பார்த்து, மாஸ்டர் என்னத்துக்கு மாஸ்டர் இந்த டிமானிக் ஆட்டை இங்கே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்.
கண்டிப்பாக எவனுக்காச்சும் தெரிய வரும் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு. அது தெரிவிக்கிறதுக்கு தான்டா இதை நான் இங்கே பயன்படுத்தினேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். மேன்சன் மட்டும் இருக்குது, அந்த இடத்த காட்டுறாங்க. நம்மளோட 8 கால் பூச்சாங்க உட்காந்துக்கிட்டு, எப்பா எவ்வளோ நாள் தாண்டா இங்கேயே உட்காந்துருக்குது, கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு, யாரையுமே காணும் அப்படின்னு 8 கால் பூச்சி சொல்லிகிட்டு இருக்கு. ஆமாம் யாரா அது கிங் செட்டோட யூனிஃபார்ம் தானே, ஆமாம் அவள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஸ்பைடு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ அந்த பொண்ணு இருக்கணும் கண்டிப்பாக டேங்க்லானோட ஃபஸ்ட்டு சன்னு டாங் கியூஜினாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம 8 காலில் சொல்லிகிட்டு இருக்காப்புல. இப்போ இந்த பொண்ணு எதுக்கு நான்கும் குழம்பத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஸ்பைட்டு வச்சுக்கிட்டு நம்ம மாஸ்டர் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம மாஸ்டர் நல்லா தான் இருப்பார், நம்ம என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு ஸ்பைடர் அங்கேருந்து தாவி குடிச்சு அந்த வீட்டுக்குள்ளே போகுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு நம்ம 8 கால் பார்த்துட்டு இருக்காப்புல. ஹீரோட சித்தி சொல்லுது, ஆமாம் நீ உன்னோட அம்மாவோட மனசை உடைக்க வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோட சித்தி சொல்லுது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் தான் நம்ம ஹீரோவோட மனசை உடைக்கிறீங்க, நீங்கள் அப்படி பண்ணலன்னா நான் எதுக்கு உங்கள்கிட்ட இப்படி பேசுகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அதோட இந்த நேரத்தில் அவனை நீங்கள் போட்டியிலேருந்து கூட விலைக்கு வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அம்மா பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட, அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா ஹீரோவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன இப்போ நீங்கள் கதை சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் டார்க் சூப்பர் வராரு, அது மேலே அப்படின்னு கவனத்தை செலுத்து அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா சொல்லுது. சரியான கட்டுப்பாயி, ஆமாம் ஹீரோவை நீங்கள் அப்படி தான் நடத்துனீங்களா, அதை பற்றி எனக்கு ஒரு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நீங்கள் அவனுக்கு அப்படி தண்டனை கொடுக்குறப்ப அவனை கொல்ல முயற்சி செல்லணுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கோவமாக அந்த பொண்ணு அவங்க அம்மா பார்த்து கேட்குது. அந்த முறைகேடாக பிறந்த பையலுக்கு நீ எதுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, உண்மையிலேயே நீ என்னோட குழந்தை தானா அப்படின்னு அவன் பொண்ணை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோவோட சித்தி. அவரை பற்றி நீ இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, நீ எவ்வளோ வேண்டாலும் அவனை பற்றி கெட்ட விஷயங்களை சொல்லிக்க, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை பற்றி எல்லாத்தையும் நான் வெளியில் சொல்லுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பற்றி பேசிட்டு போயிட்டு. சரி இப்போ இங்கே நடந்த விஷயத்தை எப்படி நம்ம யங் மாஸ்டர்கிட்ட சொல்கிறது, இப்போ என்னான்னு நம்ம போய் முதல்ல சொல்கிறது யங் மாஸ்டர்கிட்ட அப்படின்னு நம்ம 8 காலை பூச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டு அவளோட பொண்ணு அங்கேருந்து கோவமாக போகிறா. கியூஜின் நில்லு கியூஜின் அப்படின்னு அவள் கத்திக்கிட்டு இருக்கா பின்னாடி. அவள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை எப்படி பார்த்துக்கிட்டா, ஆனால் இப்போ அவள் எப்போ கிங்சிங் செட்டில் போய் சேர்ந்தாலோ அப்பையிலேருந்து அவள் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டா. இவள் எப்படி இப்போ அவங்க அப்பாவோட பதவியில் போராடி ஜெயிக்க போகிறான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி அவங்க அம்மா நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம இதை பற்றி கண்டிப்பாக நம்ம யங் மாஸ்டர்கிட்ட சொல்லி ஆகணும், இந்த குடும்பத்தில் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை முக்கியமாக சொல்லணும் நம்ம யங் மாஸ்டர்கிட்ட அப்படின்னு நம்ம 8 கால் பூச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். அடே முட்டா பையில, நான் கண்டிப்பாக செஞ்சு ஆகண்டா, ஆனால் லார்டு வராரு அதுக்குள்ளேயும் நம்ம செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னா அவன் அங்கேருந்து இருந்துச்சு போகிறான். நம்ம 8 கால் பூச்சி நினைக்கிறேன், கண்டிப்பாக அவன் அந்த மந்திரவாதி தான் பார்க்க போகிறான்னு நினைக்கிறேன், நம்ம அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம 8 கால் பூச்சி நினைக்கிறான். சரியான கோவத்தில் அங்கேருந்து இருந்துச்சு போயிட்டுருக்காவ. ஹீரோ பயிற்சி எடுத்துக்கிட்டே யோசிக்கிறான், நம்மளோட 8 கால் பூச்சி அனுப்பிச்சி வச்சோம், அங்கே என்ன நிலவரம் நம்மள்ட்ட இன்னும் ஒரு தகவலுமே கொடுக்கல, அப்படின்னா பெரிய மாஸ்டர் யாரோ இது இருப்பாங்க போல், அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம 8 கால் பூச்சின்னா நம்மளுக்கு எது செய்தி சொல்ல போல அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கோம். டேங்க்லானை சேர்ந்தவங்க ஹிடன் வெப்பனு பாய்சனை பயன்படுத்துவாங்க, ஆனால் இவன் வெப்பனை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தாலே எனக்கு வித்தியாசமாக தெரியுது. அவனை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோட மாஸ்டர். என்ன மாஸ்டர் உங்களுக்கு இப்போ திருப்தியாக இருக்கா இல்லை அதிருப்தியாக இருக்கா அப்படின்னு ஹீரோ அந்த மாஸ்டர் பார்த்து கேட்குறான். அட்டை பைத்தியாகிறான், நீ என்னடா எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடிச்சு நவத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர். லெஜெண்டரி டெம்பஸ்ட் டான்ஸை கூட இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டானே இவன் அப்படின்னு யோசிக்கிறான் அவன். ஆமாம் மாஸ்டர், நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே இந்த டெக்னிக்கு, இது பல பகுதியாக பிரிஞ்சு இருக்குதானே அப்படின்னு ஹீரோ மாஸ்டர் பார்த்து கேட்குறான். அடே இதை கூட கண்டுபிடிச்சிட்டியா நீ, உனக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான் அவன் மாஸ்டரை பார்த்து, என்ன மாஸ்டர் நான் அவளோட சிறந்த மாணவன் தானே. அடே பைத்தியக்காரன், நீ சிறந்த மாணவனாக இருந்தாலும் இவ்வளோ நாள் எந்த ஒரு பயிற்சியும் எடுக்காமல் இப்போ அப்புறம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து நினச்சிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர். அடே டிஃப்ரெண்ட்டான கிளான் இருக்குடா, ஒவ்வொரு கிளானும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டெக்னிக்கை வச்சுருக்கலாம். உன்னோட டேங்க்லான்னு பாய்சன் அதோட ஹிடன் வெப்பன் பயன்படுத்தல ரொம்ப தேர்ச்சி பெற்ற கிளான்றா, அந்த கிளானில் எதுக்கு நீ இப்படி பண்ணுறியடா அப்படின்னு மாஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன மாஸ்டர் நான் பயிற்சி செஞ்சது போதுமா, இதெல்லாம் பார்த்தா நல்லா பயிற்சி ஏறா அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், நம்ம இதை ஒன்றையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டேங்க்லானில் இருக்க எல்லா வெப்பனையும் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும், அப்போ தான் நம்ம பாய்சன் 9 ட்ராகன் டெக்னிக்கோட எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஹெவன்லி 9 ஸ்வாட் டெக்னிக் இதுலேருந்து பிரிஞ்சது தான் ட்ராகன் டெக்னிக், அதை கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட மாஸ்டர் ஹீரோ பார்த்து கேட்குறாரு. ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா சதி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் கேட்குறாரு. ஹீரோவை பார்த்து, ஆமாம் மிஸ் ஜியோங்க இங்கே வராங்களாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறாரு. என்னது அவளா, நான் இந்த உடம்புக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு நிறைய லெட்டர்லாம் அனுப்பியிருப்பா போல், நிறைய லெட்டர் இருந்துச்சு, என்னை நினச்சி நல்லா வருத்தப்படுறேன்னு கூட அனுப்பியிருந்தா. நான் இந்த குடும்பத்தில் ஒரு எதிரியை சம்பாதிக்க போகிறேன்,
அந்த நிலைமையில் அவள் எனக்கு சப்போர்ட்டாக நிற்பாளா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி சரி, முன்னாடியே நான் இது மட்டும்லாம் யோசிக்கக்கூடாது. ஆமாம், அவள் இங்கே வரேன் தானே சொன்னீங்க, அப்படின்னா நான் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், என்ன விஷயம்டா, என்ன தர ஆரம்பிக்க போகிற அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் கேட்குறாரு. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன் மாஸ்டர். அடே என்னடா பண்ணி தொலைச்ச, என்ன பண்ணுன்னு சொல்கிறான் அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் பதறிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ சொல்கிறான், நான் ஆள் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. ஹீரோவுக்கு பாய்சன் கொடுத்த அந்த வேலைக்காரன் வந்து ஒருத்தன்ட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு இருக்கான். நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்கள் சொன்னதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு கொஞ்சோண்டு காசை தூக்கி போகிறான். அந்த வேலைக்காரன் அந்த காசை எடுத்துட்டாங்க, இந்த ஓடிறான். டே முயும், உனக்கான நேரம் வந்துருச்சுடா, நீ இப்போ சாவ போகிறடா. நீ அந்த பாய்சனை தின்னு கிட்டத்தட்ட 7 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. உனக்கு அந்த மாஸ்டர் உனக்கு பயிற்சி கொடுக்குறதா கேள்விப்பட்டேனே 7 நாளாக. ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அடே உன்னால் என்னடா பண்ண முடியும், என்னாலேயே அந்த ஷேடோ ஸ்டெப்பை 7 நாளைக்கு அப்புறம் தான் கற்றுக்க முடிஞ்சு. 10 நாள் தான் இருக்குது, நீ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காம. டார்க் சுப்ரீம் இங்கே வரத்துக்குள்ளேயே அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட சிஸ்டர் இங்கே வந்துட்டாலே, அவள் வந்தோடனே என் அம்மாட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வேற கேள்விப்பட்டேனே, அவனுக்கு பதிலாக ஒன்று அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். என் திட்டத்தில் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல, அவன் 30 வயசு வந்ததுக்கப்புறம் தான் இந்த லீடர் பொசிஷனுக்குள்ள அவன் வருவா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருக்குன்னு வேறு எனக்கு தெரியும். அதோட அவள் கிங்சிங் கிளானில் சேர்ந்து அந்த டெக்னிக்லாம் கற்றுக்கிட்டா. அதனால் நாம்கும் கிளானோட எந்த ஒரு டெக்னிக்கும் தெரியாது. அதனாலேயே அவள் இந்த போட்டியில் தேர்ச்சி போட முடியாது. கண்டிப்பாக அந்த இடம் எனக்கு ஒண்டின்னு தான் கிடைக்கணும் அப்படின்னு வில்லத்தனமாக பிளான் போட்டுட்டு இருக்கான். டக்குன்னு பக்கத்தில் எதை சத்தம் கேட்குது. யங் மாஸ்டர் யார் உள்ளே வாங்க அப்படின்னு அவன் கூப்பிட்றான். பவிலியன்லேருந்து உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த வேலைக்காரன் அவனை பார்த்துட்டு, ஏன்டா என்னை பார்த்து இப்படி பயந்து நடுங்குற, ஏன் அவளை பதட்டமாக இருக்க அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த லெட்ரு வந்து யங் மாஸ்டர் கியூவிங்கிறவன்ட்டேருந்து வந்திருக்கு மாஸ்டர் அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே டாங் யூசாங், சண்டை போடுறவன் தானடா நீ, முடிஞ்சாவடா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ 2-3 கெட்ட வார்த்தையெல்லாம் சேர்த்து திட்டி வைக்கிறான் அவனை அந்த லெட்டரில். அதை பார்த்துட்டு சரியான கடுப்பாகிறான் அவன். அவனுக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சி வீத்தோ, அந்த பாய்சன் கொடுத்ததுக்கப்புறம் எதுவும் மாறி இருப்பிட்டான அவன் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை வேற எதுவும் நம்மளுக்கு வச்ச திட்டமாக இருக்குமோ அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு லெட்டரா, இந்த லெட்டரில் என்ன இருக்குது, சரி பிரித்து பார்ப்போம் அப்படின்னு பிரிக்கிறான் அவன். இந்த லெட்டரை சவால் கொடுக்கறதுக்கு தானே அனுப்புவாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ லெட்டரில் எழுதிருக்குது என்னன்னா, டேய் பைத்தியக்காரா, உனக்கு தைரியம் இருந்தால் சண்டை காலத்துக்கு வாடா, அங்கே பார்த்துக்கிறேன் உன்னை, அடிச்சு மூஞ்சிஞ்செல்லாம் உடைக்கிறேன்டா, நம்ம 2 பேரும் சிப்ளிங்கிறத மறந்து நம்ம சண்டை போடலாம்டா அப்படின்னு ஹீரோ எழுதியிருக்கான். டேய் நீ என்ன வேண்டாலும் பண்ணிக்கடா, கண்டிப்பாக நான் தான்டா ஜெயிப்பேன் அப்படின்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்ன அந்த சலுகைக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்கிறான். ஓகேங்க மாஸ்டர், நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்கிறான். 2 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அவனுக்கு இன்னொரு லெட்டர் வருது. நீ ஒரு கோலடா, நான் உனக்கு சண்டையை கூப்பிட்டா நீ வரமாட்டேங்கிறியாடா அப்படின்னு அவனுக்கு இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மக்கிய நாள் காலையிலேயே காட்டுறாங்க. யங் மாஸ்டர் அவர் லெட்டர் அனுப்புறது நிறுத்தவே மாட்டேங்கிறாரு மாஸ்டர் அப்படின்ட்டு அந்த வேலைக்காரன் வந்து லெட்டர் கொடுக்குறான். அடே அந்த பைத்தியக்காரன் என்ன கடுப்பேத்துறான்டா, தினமும் லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்கான்டா, அவனை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்கான் அவன். நிறைய வேலைக்காரங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் கத்துறான், டேய் நான் சொல்கிறத நல்லா கேளுங்கடா, நாளைக்கு காலையில் அந்த பைத்தியக்காரனோட நான் சண்டை போட போகிறேன்டா, அவனோட தலையை நான் அந்த மைதானத்தில் வெட்டி எறிகிறேன்டா, நாளைக்கு காலையில் சண்டைக்கு தயார் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறான். யங் மாஸ்டர் இப்படி தான் அவர் என்கிட்ட சொன்னது அப்படின்னு ஹீரோட்ட வந்து அந்த வேலைக்காரன் சொல்லியிருக்கான். ஓ நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அவனுக்கு, அந்த பைத்தியக்காரனுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட மாஸ்டர் கேட்குறான், அடே அவனை சண்டை போகிறதுக்கு நீ அப்படி என்னத்தரா பண்ணி தொலைச்ச, அவன் வாரிச்சு அவனா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஆனால் அவன் பொறுமையை இழக்கிற அளவுக்கு நான் அவனை பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ அவனோட மாஸ்டர் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட மாஸ்டர் பார்த்து கேட்குறான், என்ன மாஸ்டர் நீங்கள் எப்படி இருந்தாலும் என்ன தடுக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் வேடிக்கை ஒன்றையும் பாருங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோட மாஸ்டர் சொல்கிறான், ஆமாம் இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். சரி மாஸ்டர், நான் என் பிரதரோட இப்போ சண்டை போட போகிறேன், ஆனால் ஒன்று அவனை கொல்லாமல் சண்டை போட்டால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வேறு இடத்துல தான் பார்க்குறாங்க. யாரோ கத்திட்டாங்க, பிரதர் நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன உடனே சண்டை போட போறியா? சிஸ்டர் உனக்கு அதை பற்றி தெரியாது, அந்த முட்டா போய் தகாத வார்த்தையில திட்டி விட்டான், அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? அவனோட நீ பேசுறத நிறுத்திடு சரியா, அவனோட தொடர்பே வச்சுக்காத அப்படின்னு அந்த பொண்ணோட பிரதர் அவளை பார்த்து சொல்கிறான். அவன் அப்படி சொன்னதுனால தான் நான் அந்த ஒயிட் பவுலியனுக்கு இவ்வளோ வேகமாக வந்தேன், ஆனால் இங்கே என்ன டெத்து நடிச்சு இவ்வளவு பரவி இருக்கு அப்படின்னு அந்த ஹீரோவோட சிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு இந்த பவுலியனுக்கு? ரூமு ஃபுல்லாக ஒரே பாய்சனோட தடங்களாக இருக்குது, அதோட ஒரு பயங்கரமான பயிற்சி எடுக்கிறவங்களோட ரூம் மட்டுமே இருக்குது இது
அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி எடுத்திருக்காங்க இங்கே அப்படின்னு அந்த ஹீரோவோட சிஸ்டர் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோ சிஸ்டருக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ஆரா வருது. டக்குன்னு தன்னோட ஸ்வாடை எடுத்து ஸ்விங் பண்ணுறான். டக்குன்னு அதை யாரோ தடுத்து நிறுத்துகிற மட்டும் தெரியுது. யார் தடுத்து நிறுத்துனது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் தன்னோட ஒத்த கையில் அந்த ஸ்வாடை தடுத்து நிறுத்துகிறான். டக்குன்னு பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிடுறாவ. யார் அது? சியோ நீயா இது? நான் இந்த அட்டாக் பண்ணும்போது நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், என்ன சிஸ்டர் உங்கள் பிரதருக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்துட்டீங்களோ? இல்லை தெரியாமல் தான் அட்டாக் பண்ணிட்டேன். நீ இந்த அட்டாக்லேருந்து தப்பிப்பேன்னு எனக்கு நிச்சயமாக தெரியவே இல்லை அப்படின்னு ஹீரோ பார்த்து அவனோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான். நான் டீமன் ட்ராகன் டெக்னிக்கை பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து அவன் என்னை தாக்கிட்டான். அதனால தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக தாக்கியிருப்பா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அவளோட பிரதர் சொல்லி கண்டிப்பாக வந்திருக்கணும் அவள் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பிரதர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பிரதர் நீங்கள் உண்மையிலே நல்லா தான் இருக்கீங்க போல் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கான். டச்சை நான் அவளோட அம்மா அனுப்பி தான் வந்துட்டான்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். பிரதர் உங்களோட ஆரா அது என்ன உங்கள் பக்கம் இழுக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோ அவனோட கையில் ஆராவை எடுத்துகிட்டு இதை பார்த்தா அவங்களுக்கு என்ன விளாட்டா தெரியுதா அப்படின்னு கேட்குறான். அதோட நான் கற்றுக்கிட்டது நீங்கள் பாய்சன்னு நினைக்கிறீங்களா? என்னது இது பார்க்க பாய்சன் மட்டுமும் தெரியல, அதோட இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு அப்படின்னு ஹீரோவோட சிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து சொல்கிறான், இது ஒன்றும் பாய்சன் கிடையாது, ஆனால் பாய்சனை கலந்துருக்க ஒரு ஆற்றல். இந்த சக்தியை நான் டெத் மவுண்டனில் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே சபிக்கப்பட்ட ஆற்றலுங்கிற இந்த பாய்சனை ஏன்டா நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அடே ஒன்றதாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், ஆமாம் என்னால் வேறு என்ன பண்ண முடியும், டேங்க்லேருந்து எதையும் என்னால் கற்றுக்க முடியாது, அதனால தான் நான் இந்த சபிக்கப்பட்ட இந்த பாய்சனை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதோட இந்த குடும்பத்துலேருந்து எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் நான் பயன்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம்னா அது இது ஒண்டியும் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். டக்குன்னு ஹீரோட சிஸ்டரை பார்த்து ஹீரோ சொல்கிறான், ஹீரோவோட மொத்த பாய்சன் எனர்ஜியும் வெளில கொண்டு வந்துட்டு அதோட டிமானிக் ஆராவையும் வெளில கொண்டு வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், உங்களோட மொத்த பவரையும் பயன்படுத்துங்க, முடிஞ்சால் என்ன தடுத்துங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோட சிஸ்டர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. என்னடா சொல்லிகிட்டு இருக்க நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். என்னோட பிரதர் ரொம்பவே மாறிட்டான் போல், என் பிரதர் பழைய மாதிரியே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், என்ன சொல்லிகிட்டு இருக்கா அவ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம் அதுக்கு முன்னாடி சண்டை போட தெரியாமல் உன்னை பாதுகாக்க வேண்டியதே என்னோட கவலையாக இருந்துச்சு, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை பார்த்து சொல்கிறான். இப்போ எல்லாமே தலைகீழ மாறி போயிடுச்சு, இந்த விஷயம்லாம் முன்னே இருந்ததோட ரொம்ப வேறுபட்டு இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் அவளோட டோனே அப்படியே மாறுது. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ சண்டை போடுற மட்டும் நிறையா வார்த்தை சொல்கிறியே என்னோட பிரதர் அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோ நினைக்கிறான், என்ன ஒரு கில்லிங் ஆராயுது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட சிஸ்டரு ஒரு சைக்கோ மட்டும் மாறிட்டு, நான் என்னோட எதிர்பார்ப்பையே மீறி நீ வளர்ந்துருக்க என்னோட தம்பி அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆரா கண்டிப்பாக டெத் ரீப்பரோட ஒரு சோலாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அட்டச்சை அப்பயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நான் இதை பற்றி அப்பயே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் என் ட்ராகன் செட்டுலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவளும் அது இந்த வாரிசு இடத்துக்கு பொருத்தமாக இருக்கணும்னு சொன்னதுக்கு அர்த்தமே இல்லை, கண்டிப்பாக நீ சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். 6-1 கிளானில் போய்த்து எதுக்கு அப்புறம் சேரணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதோட ஒரு சோல் கல்டிவேட்டர்னா அந்த சோலோட ஒன்றியணும், அதுக்கான பயிற்சியெல்லாம் எடுக்கணும்னா அந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக இந்த சோல் கல்டிவேட்டர் மூலம் அவள் ஒரு கொலைக்காரியாக கூட மாறலாம், அதோட அவள் ஒரு இதில் ஒரு போதையாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபைட் பண்ணு இவ்வளோ ஒரு கொடூரமான ஆரவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட சிஸ்டரு ஹீரோவை பார்த்து கேட்குறா, ஆமாம் என்னோட இந்த ஆராவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஹீரோவை கேட்குறா. உங்களோட ஆராவா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி என்னை மன்னிச்சிரு, நான் வேறு விஷயத்துக்காண்டி இங்கே வந்தேன், அதனால் நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோட்ட மன்னிப்பு கேட்டுருக்கான். உன்னோட பயிற்சியில் இடையூறு செஞ்சதுக்கும் என்னோட வாழை உருவி நான் ரொம்ப மொட்டத்தனமாக நடந்துக்கிட்டதுக்கும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஹீரோட சிஸ்டர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோனோட சிஸ்டரை பார்த்துக்கிறான். ஆமாம் என்கிட்ட கொஞ்சம் டீ இருக்குது குடிக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோவோட சிஸ்டரு ஹீரோவை பார்த்து சொல்லுது, ஆஹா இந்த டீனா இவ்வளோ சூப்பராக இருக்குது, நான் இந்த 6-1 முழுக்க டீ குடிச்சிருக்கேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டீயை நான் குடித்ததே இல்லையே அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுட்ருக்கான். ஹீரோ சொல்கிறான், நான் இந்த டீயை ஹெவன்லி மவுண்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆகா என்னோட பிரதருக்கு டீயை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் போலையே அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான்.
ஒரு நிமிஷம் இரு, நானும் ஒன்று எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஒன்றத்தையும் எடுத்து வைக்கிறேன். என்னென்னு பார்த்தா இது வந்து ஒரு பழத்தில் செஞ்ச கேண்டி அப்படின்னு ஹீரோவுக்கு கொடுக்குறான். இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான், அடச்சே இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது, என்ன பண்ணுறது, இப்போ நம்ம நடிச்சு தான் ஆகணும், அதனால் தின்னுட்டு நல்லா இருக்குன்னே சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ நினைக்கிறான், டக்குன்னு அவளோட கில்லிங்காரோ அப்படியே உள்ளே கொண்டுக்கிட்டால, அப்போ பெரிய ஆளாக இருப்பா போலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே நல்லா தான் இருக்கும் அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நினைக்கிறான், செத்த நேரத்துக்கு முன்னாடி இதை பயன்படுத்தினா அவள் கண்டிப்பாக நான் நம்பவே முடியல, இவ தான் அந்த கில்லிங்காரை வெளியிட்டான்னு அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அப்படியே முகப்பாவத்தை மாற்றிட்டாலையா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஆமாம், என்னோட சிஸ்டர் இங்கே வந்ததுக்கு என்ன காரணம், எனக்கும் யூசானுக்கும் நடக்கிற போட்டியை தடுத்து நிறுத்துறதுக்கா அப்படின்னு ஹீரோ அவளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ சொன்னதும் கரெக்டு தான், நான் அதுக்காக வரல, நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா என்னோடய அம்மா என் பிரதர்லாம் உனக்கு செஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும், அதை பற்றி பேசலாம் தான் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு மன்னிப்பேக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவங்க செஞ்சதுக்கெல்லாம் நான் அவங்கள மன்னிப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கையில் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ எப்படியாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீ இந்த போட்டியில் கலந்துக்கிட்டே ஆகணுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து அவங்க சிஸ்டர் கேட்கும்போது, நான் கண்டிப்பாக இந்த போட்டியில் கலந்துக்கிட்டே ஆவேன், உன்ட்ட இப்போ என்ன சொல்கிறது அது அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு, நான் என்ன நினச்சேன்னா உன்னை இந்த போட்டிக்குள்ளே யாரோ வற்புறுத்தி தான் தள்ளுறாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் நான் நினச்சி பார்க்கத்தோட முடியாத அளவுக்கு நீ சக்தி வாய்ந்தவனா மாறி இருக்க, இதனால் நம்பவே முடியல, அதனால் நீ கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு ஒன்று இருக்குது, ஆனால் அவன் உன்னோடைய சக்தி வாய்ந்தவன், அவன் ரொம்ப திறமைசாலி, அவனோட நீ சண்டை போட விரும்புறியா அப்படின்னு ஹீரோ பார்த்து அவனோட சிஸ்டர் கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இந்நேரம் கடைசி என் மேலே இருக்குது, போட்டியில் கலந்துக்கிட்டோன்னே போட்டதில்ல அவங்க பொம்மை மாட்டா ஆட்டிக்கலாம்னு. போட்டி நடக்குதுண்டா, போட்டி நடக்கும் போது தான் தெரியும் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுன்னு, போட்டியில் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ வந்து அவனை தோக்கடித்தாலும் இந்த வீட்டில் அவங்களோட மொத்த இன்ஃப்ளூயன்ஸு இருக்குது, அதை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்காக என்னோடய அம்மா என்ன வேண்டாலும் செய்யறதுக்கு போவா, எந்த எல்லைக்கு வேண்டாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹீரோவோட சிஸ்டர் ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு சொல்கிறான், நீங்கள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்னோட சிஸ்டர், நீங்கள் நாளைக்கு 2வது ஸ்டேடியமுக்கு வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அது 2வது ஸ்டேடியத்துக்கா, என்னத்துக்கு அப்படின்னு ஹீரோட சிஸ்டர், ஃபைட்டுக்கு தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ 2வது நாள் போட்டி நடக்க போகிற இடத்துல தான் காட்டுறாங்க. நிறைய பேர் அங்கே நின்றுட்டு, எப்பா ஸ்வீட்டு வாங்கப்பா, எப்பா ஐஸ்கிரீம் வாங்கப்பா, எப்பா கோலா உருண்டை வாங்கப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கிழமை வந்து சொல்லிட்டு இருக்கான், 2வது யங் மாஸ்டர் மேலே ஒரு 2 நாணயம் பெட்டு கட்டுறேன் அப்படின்னு ஒரு கிழமை சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு 5 நாணயம் பெட்டு கட்டுறேன் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு குண்டை சிச்சியே சொல்லிட்டு இருக்கான், நிறையா நமக்கு நீ கல்லா கட்ட போத போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா சண்டே ஆரம்பிப்பாங்க, வந்து எவ்வளோ நேரண்டாவது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா அது இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஹீரோ பக்கத்தில் அந்த கேண்டி வச்சு நிற்கிறான். நான் அந்த பக்கம் திரும்பி ஹீரோ சொல்கிறான், அந்த உட்காந்துருக்கான் பாரு, அவனால் கண்டிப்பாக இதை மறுக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும், அவனை வச்சு செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவன் கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, யங் மாஸ்டர் என்னாச்சு யங் மாஸ்டர், நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். அடே உன்னை சும்மா விட மாட்டேன்டானா அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ கேண்டியை வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான் அவனை பார்த்து. ஹீரோட மாஸ்டர் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னடா இது நிறைய பேர் வந்திருப்பாங்க போலையே இந்த சண்டையை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா விண்டு ஸ்குவாடை சேர்ந்து இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. QS1 ஏதோ தயாரிச்சிருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு ஒரு விண்டு ஸ்குவாடை சேர்ந்து சொல்லிட்டு இருக்கான். அவனோட பேர் என்னன்னா டாங் ஜின், அதோட டாங் தி, அது மட்டும் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே பேரில் வச்சுருக்காங்கப்பா, அதான் கொஞ்சம் குழப்புது. சரியா, அந்த குட்டையாக இருக்கான அவன் பேர் டாங் தி, இந்த மலைமாண்டு மட்டும் இருக்கான அவன் பேர் டாங் ஜின். ஹீரோட மாஸ்டர் அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்குறான், நீங்களும் இங்கே பார்க்க வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நாங்கள் பார்க்குறதுக்கெலாம் வரல, இங்கே நிறைய பேர் சேர்ந்து வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு, அதில் எதுவும் சண்டை கிண்டை ஏற்பட்டு எவனாச்சும் மண்டையை கிண்டையை உடச்சிக்கிட்டான்னா அவங்கள தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். சரி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், இங்கே நடக்க போதில் இந்த சண்டை இதில் யார் ஜெயிக்க போகிறான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் கேட்குறான். சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, யங் மாஸ்டர் யூகாவுக்கு நீங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்துருந்தாலும் 10 நாளைக்கு தான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, யூகாவ் யங் மாஸ்டரால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த குட்டையாக இருக்க மாஸ்டர் சொல்கிறான். யங் மாஸ்டர் யூசாங் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த குட்டையாக இருக்க மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, எப்பா இந்த சண்டையை முதல்ல யார் ஆரம்பிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா,
யூசுவா தான் ஆரம்பித்தான். அதனால் நீங்கள் எந்த ஒரு டிசிஷனையும் உடனே எடுக்கக்கூடாது, சரியா அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் யூகா என்ன திட்டம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் கேட்குறான். அதோட அங்கே ஒரு வேலைக்காரர் வந்து, யங் மாஸ்டர் யூசாங், அவன் யூகா இருக்கார்ல அந்த யங் மாஸ்டர், நீங்கள் சண்டை போடுற டூயலை பற்றி வதந்தியெல்லாம் பரப்பியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே பைத்தியக்காரம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட அந்த வேலைக்காரன் இன்னொன்று சொல்கிறான். அதோட இந்த சண்டையை பார்க்குறதுக்கு இன்னும் நிறையா மார்ஷல் மாஸ்டர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு வச்சுக்கிட்டு பிரதரை பார்த்து சொல்கிறான். டேய் சின்ன பையல, உன்னோட காடியை அழைச்சி வச்சிக்காமல் இங்கேருந்து உட்காந்துருக்க போல, ஏன் உங்கள் அம்மாவோட பையன் தானடா நீ, அம்மா பயலை அப்படின்னு ஹீரோவனை பார்த்து சொல்கிறான். ஏன்னா அவனோட பாடி கார்டெலாம் இல்லைன்னா பயமாக இருக்குதோ, அதனால தான் இப்படி தயங்கிக்கிட்டு இருக்கியோ. கண்டிப்பாக உன் பாடி கார்டெலாம் சேர்த்து வச்சு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீ, அவங்க இல்லாமல் சண்டை போகிறதுக்கு வரமாட்ட போல நீ அப்படின்னு ஹீரோவனை பார்த்து சொல்கிறான். அடே இது மட்டும் பேசுறது நீ எங்கடா கற்றுக்கிட்ட, ஒழுங்கு மரியாதையே இது மட்டும் பேசுறதெல்லாம் நிறுத்திடு, இல்லைன்னா நான் வேற மாட்ட மாறிடும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறான். எடே அம்மா பையன் தானடா நீ இப்படி தான்டா பண்ணுவேன், அம்மா பையன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டேய் நான் உன்னை இப்படி சொல்கிறத நிறுத்த சொன்னேன்டா அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்கான் அவன். உன்னை சும்மா விடமாட்டா, உன்னை நிறுத்த சொன்னேன்டா. டேய் பைத்தியக்காரா, நான் உன்னை சும்மா விடண்டா, நீ இப்படி சொன்னதுக்கு ஒழுங்கு மரியாதையா வெளில வாடா, உன் வாயை அந்த வார்த்தையை சொன்ன உன் வாயை நான் கிடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தமாக கத்திக்கிட்டு ஸ்டேடியத்து மேலே போய் ஏறிக்கிறான். வாடா டேய் வாடா, மேலே வந்துட்டேன் முடிஞ்சா வாடா, இப்போ வாடா ஒண்டி மோதிக்கலாம் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் என்னது 3வது யங் மாஸ்டர் மேலே வந்துட்டாரா, ஆமாம் 2வது யங் மாஸ்டர் எங்கே அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பா என்னோட சின்ன சகோதரனுக்கு நான் அவனை சொல்லிக்க விரும்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேடை மேலே ஏறி வந்து நின்றுட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு எந்த ஒரு டைட்டில் இல்லை, அதனால் ஒயிட் பாலியனை சேர்ந்த டாங்கு நீங்கள் எனக்கு ஒரு நல்ல சண்டையை கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ அவனோட பிரதரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான், டேய் கண்டிப்பாக உன்னை க்ரஷ் பண்ணாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். என்ன பிரதர் இப்போ மேடை மேலே நிற்கிறீங்க, ஏதோ நீங்கள் பதட்டமாக இருக்க மாட்டேன் எனக்கு தெரியுது அப்படின்னு ஹீரோட பிரதர் அவனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட சிஸ்டர் பார்க்குறான். என்னது சவுண்டு டெலிபதி மூலம் ஹீரோவை கேலி செய்கிற மாட்டே தெரியுது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோட சிஸ்டர் பார்க்குறான். அங்கே இருக்க என்ன பேசுகிறேன், யங் மாஸ்டர் யூகாவ் அவரோட மரியாதையை கொடுத்துட்டாரு, யூசாங் அவரோட மரியாதையை கொடுக்கவே இல்லை, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரில. ஓ இவன் வந்து பொதுமக்களோட எல்லா கவனத்தையும் அவனோட பக்கம் இழுத்துட்டானா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கா. சண்டையை பார்த்து பயந்தில் ஓட மாட்டீங்களா என்னோட பிரதர் அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்தா கேட்டிருக்கான். ஆமாம் யங் மாஸ்டர் யூசாங் ஷேடோ ஸ்டெப்பில் அவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். டேய் நீ என்னோட கையிலேயே அடிப்பட்டு இங்கே அவமானப்படுறதை எல்லாரும் பார்க்க போகிறாங்கடா அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்கிறான். ஆமாம் நீ சும்மா வாய் பேசுறது தான் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி வா நீ கேட்ட மாதிரியே நான் ஆரம்பிக்கிறேன், கடுப்பாயிட்டு ஆரம்பிக்க வேண்டியதான், நீ என்னென்ன டெக்னிக்கை மறைச்சி வச்சிருக்க எனக்கு தெரியல, ஆனால் என்ன ஒன்றால் தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூசாங் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தட்டைக்குள்ளே கையை விட்டு என்னத்தையும் தூக்கி கீழே அடிக்கிறார். என்னது ஸ்மோக் பாமா, என்ன எதையுமே பார்க்க முடியல, ஸ்மோக் பாம்பை எடுத்து தூக்கி அடித்தார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஒரு வெட்ட வெளியில் இது மட்டும் பயன்படுத்துறது ரொம்ப மோசமான ஒரு முடிவு தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு பின்னாடி வெறித்தனமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஹீரோவை பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணுறான். அடாச்சை அவனை ஒரு கோலை அப்படின்னு சொன்னாலும் அவன் எனக்கு முதுகுக்கு பின்னாடி தான் வந்து அட்டாக் பண்ணுறான். நான் மறந்து வேற தொலைச்சிட்டேன், இவங்கெல்லாம் டேங் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு, இவங்க முதுகுக்கு பின்னாடி தானே குத்துவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்கிறான், பிரதர் எனக்கு ஷேடோ ஸ்டெப்பு தெரியும்னு நீங்கள் மறந்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்பிளிட் செகண்டில் அங்கிட்டு வந்து நிற்கிறான். அடாச்சை இவன் உண்மையிலேயே ஷேடோ ஸ்டெப்பை ரொம்ப அதிகமாக கற்றுக்கிட்டான் போலையே, அதில் தேர்ச்சி பெற்றுட்டான் போலையே. ஆனால் கண்டிப்பாக நீ ஒரு முட்டாள் தான்டா, உன்னோட அம்மா ஒரு வேலைக்காரி, உன்னோட அப்பாவோட ரத்தம் உனக்கு இருக்கனால தான் அந்த ஷேடோ ஸ்டெப்பை நீ இப்படி கற்றுருக்கன்னு நினைக்கிறேன் யூசாங் சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ பார்த்து. அடே நீ என்னை வெறுப்பேற்றி பார்த்துட்டாடா, உண்மையான ஷேடோ ஸ்டெப்னா எப்படி இருக்கும் நான் உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பவரையும் ஒன்று சேர்த்து ஷேடோ ஸ்டெப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோவை சுற்றி மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கான் ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஹீரோ சும்மா அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கான் அதை பார்த்துக்கிட்டு. கரெக்டு தான், இவன் செய்கிற அந்த ஷேடோ ஸ்டெப்பை யாராலையுமே பார்க்க முடியாது, கணிக்கவும் முடியாது. கண்டிப்பாக ஒரு மாஸ்டராக கூட இருக்கலாம் இவன், ஆனால் என்னக்கிட்ட இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். மிச்சவங்க கண்ணுக்கு வேணால் இது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இது எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவன் வெறி கொண்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அவனோட கையில் பவரை கேதர் பண்ணி ஹீரோவை பார்த்து திரும்பி நிற்கிறான். ஹீரோ அங்கே தானடா இருக்க, இந்த வந்துட்டேன்டா அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பயங்கரமாக அந்த ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணுறான். ஹீரோ மேலே அந்த அட்டாக் லான்ச் ஆகிடுது. ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். ஹீரோ கண்ணில் அவன் கத்துறது தான் தெரியுது. பார்த்தா ஹீரோ
உன்னால் கண்டிப்பாக இது முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னோட சின்ன சகோதரரே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டான். பார்த்தா ஹீரோ அங்கே நிற்கிறான். அப்போனா இது யாரா இது அப்போ நான் பார்த்துட்டு அட்டாச்சே என்னோட இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை என்னால் கண்ணிச்சு அடிக்க முடியலையே அப்படின்னு யூசாங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.